ஹலோ மக்களே, நான் உங்கள் கிருத்திகா ஜெயசீலன். இது என் கதை என் குரலில். கதையின் பெயர் இன்றிலிருந்து. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை லைக் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதவங்க கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். கதைக்குள்ளே போகலாமா? இன்றிலிருந்து அத்தியாயம் 1. இனிய காலை பொழுது. கடவுள்களின் வசிப்பிடமான கேரளாவின் இயற்கை எழில் சூழும் மூணார் காண கண்கோடி வேண்டும். பச்சை பசேல் என்று மரங்கள் சூழ்ந்திருக்க, சில்லென்ற காற்றும் வீச, மூலிகை செடிகளின் வாசமும் மனதை மயக்கத்தான் செய்தது. இது எதற்கும் மயங்காமல் அப்படியே வெளியே விரித்து கொண்டிருந்தான் ஆரவ் சந்திரன். ஆண் அழகன்தான். கிட்டத்தட்ட 6 அடியில் தினமும் உடற்பயிற்சி செய்து 6 பேக் தேகத்துடன் இறுகிய சட்டை அணிந்து அவனின் கூரிய விழிகளால் பெண்களை பார்த்தால் அனைவரும் சொக்கித்தான் விடுவார்கள். அழகன் என்றால் பேரழகன் அவன். அழகு இருக்கும் இடத்தில் அறிவு இருப்பதில்லை என்ற சொல்லை உடைத்து தகர்த்து விட்டான். ஏனென்றால் அவர்களின் அலுவலகத்தின் முக்கிய பொறுப்பில் இருப்பவன் அவன் என்பதை தாண்டி சமயோஜித புத்தியின் சொந்தக்காரன் என்று அனைவராலும் அழைக்கப்படுபவன். அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பது போல ஆரவில்லாமல் அவனின் அலுவலகத்தில் ஒன்றுமே அசைந்ததில்லை. ஆனால் இன்று அவனையே அசைத்து விட்டிருந்தார்கள். அவனை ஏமாற்றியிருந்தார்கள். மொத்தமாக அவனை நிலை குலைத்து விட்டார்கள். அதுவும் அவனின் நண்பன் மற்றும் காதலியே அவனின் முதுகில் குத்தியிருந்தார்கள். துரோகம் எத்தனை கொடியது என்று அவனுக்கு வலிக்க வலிக்க சொல்லிக் கொடுத்திருந்தார்கள். நினைக்கவே அவனுக்கு மனம் ஒப்பவில்லை. அவனின் அலுவலகத்தில் உள்ள அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களின் வெற்றியை கொண்டாட ஒன்றாக இந்த இடத்திற்கு வந்திருந்தார்கள். அவனுக்கு வர மனமே இல்லை. வரவேண்டிய கட்டாயம். வரவில்லை என்றால் அவனின் மேல் பொறாமை என்றும் முத்திரை குத்தி விடுவார்கள். மச்சான் என்று அவனின் மற்றொரு நண்பன் தனஞ்சயன்தான் அழைத்திருந்தான். அவனை திரும்பி பார்க்கவும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுடா என்று சொல்லவும், அவனை முறைத்து பார்க்க, என்ன முறைச்சி என்ன பிரயோஜனம், விடுடா, இயற்கையை ரசி, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு என்று அவனை தேற்ற முயன்றான். முடிந்தால் அவன் செய்திருக்க மாட்டானா என்ன? முடியவில்லையே. அனைவரும் அவர்கள் தங்கும் விடுதி வந்த பின்பு அவர்களின் அலுவலக நிறுவனர் தான் பேசினார். உங்களுக்கு அலாட் பண்ண ரூமுக்கு போங்க என்று சொல்லவும், உடனே கீழே இறங்கி அவனிற்கு என்று கொடுத்த அறைக்கு சென்றிருந்தான் ஆரவ். அவன்தான் முக்கிய பொறுப்பில் இருக்கிறானே, அவனுக்கு தனி அறையே கொடுத்திருந்தார்கள். இதே சமயம் ஒரு பெண் தடுக்கி விழ அவளை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார்கள் அனைவரும். அவளுக்கு இதெல்லாம் பழகிய ஒன்று போல. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவளின் மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டே எழுந்து நிற்க அவளின் பையும் விழுந்திருந்தது. அதை எடுத்து கொடுத்தது ஒரு கரம். அஜய் தான் நின்றிருந்தான். ஆரவிற்கு சமமாக இருப்பவன்தான். ஆனால் அவனிற்கும் ஆரவிற்கும் தான் ஆகவே ஆகாது. இருவரும் கீரியும் பாம்பும் போலதான். ஆனால் சண்டை போட மாட்டார்கள். அலுவலகம் அல்லவா? ஒருவரை ஒருவர் முறைத்து கொண்டும் இருவரின் வேலைகளில் குறை சொல்லிக் கொண்டும் இருப்பார்கள். தேங்க்ஸ் என்று அவள் சொல்ல அவன் அவளை கடந்து சென்று விட்டான். அஜய் இப்படித்தான், பேச மாட்டான். அவனிடம் நிலைத்து நிற்பது மௌனம்தான். வேண்டிய இடத்தில் பேசிவிட்டு நகர்ந்து விடுவான். அவனுக்கு என்று பெரிதாக நண்பர்கள் என்று யாரும் கிடையாது. அவனின் குழுவில் வேலை செய்யும் ஆகாஷிடம் மட்டும் உரையாடுவதை அனைவரும் பார்த்திருக்கிறார்கள். இதை தவிர்த்து அவன் பேசுவது அரிதுதான். தனிக்காட்டு அரிமாவாக வலம் வருபவன் அவன். என்னடி, மறுபடியும் விழுந்துட்டியா என்று அருகில் வந்தாள் ஸ்ரீமதி, கீழே விழுந்த மதுனிகாவின் அலுவலக தோழி. ஸ்ரீமதி அவளின் தந்தை மற்றும் அன்னையிடம் அவள் வந்து சேர்ந்ததை சொல்லிவிட்டு வரப்போயிருந்தாள். அதற்குள் தான் இந்த அசம்பாவிதம் நடந்துவிட்டது. சரி வா, ரூமுக்கு போலாம் என்று அவளை கூட்டிக் கொண்டு சென்று விட்டாள் ஸ்ரீமதி. இருவரும் ஒரே அறையில்தான் தங்கியிருந்தார்கள். அனைவருக்கும் பகிரி மூலம் அவர்களின் அலுவலக நிறுவர் தியாகு இன்னும் 1 மணி நேரத்தில் சாப்பிடும் அறைக்கு வர சொல்லி இருந்தார். அவர்கள் அனைவரும் குளித்துவிட்டு சொன்ன நேரத்திற்கே அங்கு வந்துவிட்டார்கள். அனைவருக்கும் காலை உணவு, பல்வகை உணவுகள் தானே பரிமாறிக்கொள்ளும் முறை மூலம் வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர்கள் எடுத்து வந்து அமர்ந்து விட்டார்கள். ஸ்ரீமதி மற்றும் மதுனிகா ஒரு மேஜையில் அமர்ந்திருக்க, அஜய் மற்றும் ஆகாஷ் மற்றொரு மேஜையில் அமர்ந்திருந்தார்கள். இதே சமயம் ஆரவ் மற்றும் தனஞ்சயன் உள்ளே வந்தார்கள். அவர்களும் உணவு எடுக்கும் சமயம்
அங்கே வந்தான் கௌஷிக். அனைவருக்கும் சொம்பு தூக்குபவன் அவன்தான். அவர்களிடத்தில் ஒரு பேச்சு, பின்னால் ஒரு பேச்சு பேசும் அற்பம். நேரில் மொத தெம்பில்லாத முதுகெலும்பில்லா ஜடம் அவன். அவனுக்காக எத்தனையோ முறை அஜய் மற்றும் அவனின் இன்றைய துரோகியிடமும் கூட ஆரவ் சண்டையிட்டு இருக்கிறான். இவ்வளவு ஏன், அவனுக்கு ஒன்று என்றால் எத்தனையோ முறை அழைத்ததும் வந்து சரி செய்து கொடுத்திருக்கிறான். ஆனால் அவன் ஒரு சுயநலவாதி என்று கணிக்காமல் விட்டுவிட்டான் ஆரவ். முகத்திரை அனைத்தும் கிழிந்தவுடன் தான் ஆரவிற்கு அவர்களின் குணநலம் தெரிந்து திகைத்து விட்டான். பால் வடியும் முகத்தில் அவனின் காலை சுற்றிய கருநாகம்தான் கௌஷிக் என்று காலம் கடந்து அறிந்து கொண்டான் ஆரவ். என்ன ஆரவ், ரொம்ப டல்லா இருக்க என்று ஏதும் அறியா பிள்ளை போல் அவன் கேட்க, கையில் இருந்த தட்டை கொண்டு அவனை அடித்தால் என்னவென்று அவனுக்கு தோன்றியது. அவனுக்கு கொஞ்சம் ஃபீவர், அதான் கௌஷிக். நீ போய் பிரதீப் அண்ட் ஸ்ரேயா கூட உட்கார்ந்து சாப்பிடு என்று தனஞ்சயன் சொல்ல, சாரி, நீங்கள் என் மேலே கோபமாக இருப்பீங்கன்னு தெரியும். அன்னைக்கு நான் ஆரவ் கூட நிற்கலல்ல என்று ஆரவை பாவமாக பார்க்க, அவன் என்ன பழைய ஆரவா இந்த பாவலா செய்யும் முகத்திற்கு பாவம் பார்ப்பதற்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐ கேன் ஃபேஸ் மை ஓன் ப்ராப்ளம்ஸ். நீ போய் உன் வேலையை பாரு என்று சொன்னவன் அப்படியே சென்று அமர்ந்து விட்டான். இதே சமயம் அங்கு வந்தார்கள் இந்த பயணத்திற்கு காரணமான இரு நபர்கள், பிரதீப் மற்றும் ஸ்ரேயா. பிரதீப் அவனின் ஆருயிர் நண்பன், இல்லை நண்பனாக இருந்தவன். ஸ்ரேயா அவனின் காதலி. காதலியாவல் சரியான காட்டேரி என்று இன்று தோன்றியது. வந்தவர்கள் அப்படியே சென்று உணவை எடுத்துக்கொண்டு சென்று அமர்ந்து விட்டார்கள். அவர்களுடன் தான் கௌஷிக் மற்றும் சுரேந்தர் இருவரும் அமர்ந்தார்கள். பார்க்க பார்க்க அவனிற்கு ஆத்திரமாக வந்தது. அடக்கி கொண்டான். அடக்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயம். அப்படியே வெளிப்படையாக அனைத்து உணர்வுகளையும் எல்லா இடங்களிலும் காட்டிவிட முடியாதல்லவா? நிதானத்தை சில இடங்களில் கடைபிடிக்க வேண்டும். இல்லையேல் மொத்தமாக விலகிவிட வேண்டும். மொத்தமாக விலகிவிடத்தான் அவனும் நினைக்கிறான். ஆனால் விலகும் முன் அவன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலையை முடித்துவிட வேண்டும் என்று அவனின் நெஞ்சம் அவனை அரித்து கொண்டே இருந்தது. அவன் தூங்கி 2 நாட்கள் ஆகிறது. கண்கள் சிவந்து இருந்தது. சாப்பிட அவனுக்கு மனமில்லை. எழுந்து விட்டான். ஆரவ் என்கிற தனஞ்சயனின் அழைப்பில் அவன் சுயம் பெற்றிருக்க, விடுடா என்று தனஞ்சயன் சொல்லவும், எதை விட சொல்ற? எப்படி விட முடியும்? துரோகம்னா என்னன்னு வலிக்க வலிக்க காட்டியிருக்காங்க. நான் பொத்திக்கிட்டு இருக்கணுமா? இன்றிலிருந்து பார் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்திருந்தான். உணவை எடுத்து தட்டை அப்படியே வைத்துவிட்டு சென்று விட்டான். செல்லும் அவனைத்தான் அனைவரும் பார்த்தார்கள். சில பேருக்கு உண்மை தெரியும், சில பேருக்கு தெரியாது. சில பேருக்கு என்னதான் நடக்கிறது என்கிற எண்ணம் இருந்தது. பாவம்ல ஆரவ் சார் என்று மதுனிகா சொல்ல, அவருக்கு தேவைதான், விடு. இப்படி எல்லாரையும் நம்பினா இந்த நிலைமைக்கு தான் வரணும். அவரும் நான் டீஸ் பண்ணியிருக்கார் தானே என்று ஸ்ரீமதி ஆதங்கமாக பேசவும், விடுடி, உண்மையாகவே அவரை பார்க்க பாவமாக இருக்கு. உண்மை உனக்கு தெரியும் தானே என்று மதுனிகாவை பார்த்து, தியாகு சாருக்கே தெரியும். ஆனால் அந்த ஆளும் அவங்களுக்கு தானே பேசுகிறான், என்ன பண்ணுறது என்று ஸ்ரீமதி கேட்கவும் பெருமூச்சு ஒன்றை விட்டு கொண்டாள் மதுனிகா. இதே சமயம் வெளியே வந்தவன் அவர்கள் தங்கியிருந்த விடுதியின் எதிரே இருந்த இயற்கை சூழலைத்தான் வெறித்து கொண்டிருந்தான். எவ்வளவு நேரம் நின்றிருந்தான் என்று தெரியவில்லை. அந்த வழியாக வந்த சுரேந்தரின் கண்களில் தென்பட்டதே இந்த காட்சி. ஆரவ் தான் நின்றிருந்தான். அவனுக்கு மனதில் ரணம் அப்படியே இருந்தது. எத்தகைய துரோகம்! நினைக்க நினைக்க அவனுக்கு மனது வலித்தது. என்ன பண்றீங்க ஆரவ் என்று வந்து கேட்டிருந்தான் சுரேந்தர். அவனை இந்த வேலைக்கு சேர்த்து விட்டதே அவன்தான். கடைசியில் அவனுக்கே ஆப்படித்தது அவன்தானே. நேருக்கு நேர் மோதும் எதிரியை கூட மன்னித்து விடலாம். ஆனால் முதுகில் குத்தும் துரோகியை என்ன செய்வது? அவனின் முகத்தை இங்கேயே அடித்து உடைக்கலாமா என்று தான் அவனின் மனதில் தோன்றியது. என்ன சார், இயற்கையை ரொம்ப ரசிக்கிறீங்க போல என்று நக்கல் தோணியில் அவன் கேட்கவும், ஆரவிற்கு சுர் என்ற கோபம்தான். பற்களை கடித்து கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தான். உங்களுக்கு வளைஞ்சு கொடுத்து போக தெரியல சார் என்று ஜாடை பேச, இதற்கு மேல் அவனுக்கும் பொறுமை இல்லை. ஆமா, எனக்கு அடுத்தவனுக்கு சிங்சாங்கடிக்க தெரியாது, அதையோ இன்றிலிருந்து கத்துக்கிறேன் என்றவன் அங்கிருந்து விறுவிறுவென்று நடக்க
அப்படியே ஒரு உருவத்தின் மீது மோதி நின்றான். மதுனிகா தான். அவளை பார்த்தவன் என்ன நினைத்தானோ, சாரி என்று சொல்லி நகர்ந்து விட்டான். அவனிடம் பேசுவதற்கு தான் வந்தாள். ஆனால் பேச முடியாமல் போய்விட்டது. அவனின் அறைக்குள் அடைந்தவனுக்கு இன்னும் மனதில் ரணம் அப்படியே இருந்தது. இப்படிப்பட்ட மனிதர்கள் இவர்களெல்லாம், என்ன ஜென்மங்களோ! இவர்களுடன் நான் இத்தனை நாள் இருந்திருக்கிறேன். இவர்களுக்காக என்னவெல்லாம் செய்துள்ளேன். இறுதியில் என்னையே முதுகில் குத்திவிட்டார்களே என்றவனின் கண்களில் ஆத்திரமும் கோபமும் இருந்ததை தவிர கண்ணீர் வரவில்லை. எதிரிக்காக கூட கண்ணீர் விட்டு விடலாம். துரோகிகளுக்காக அவன் கண்ணீரை வீணடிக்க நினைக்கவில்லை. கண்ணீருக்கும் விலை உண்டல்லவா? அவன் முடிவெடுத்து விட்டான். அவர்களை வலிக்க வலிக்க அடிக்க முடிவெடுத்து விட்டான். அதுவும் அவர்களின் இடத்திலேயே அடிக்க வேண்டும். சக்கரவியூகத்தை அவனே அமைக்க முடிவெடுத்து விட்டான். அவர்கள் அவனை அடித்தது எவ்வளவு வலித்தது! அதை விட அவன் அடிப்பது வலிக்க வேண்டும். அவன் என்ன இயேசுவா? ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு என்று சொல்வதற்கு? ஆரவ் சந்திரன் அவன். ஒரு கன்னத்தில் அடித்தால் 2 கன்னங்களிலும் மாறி அடிக்க வேண்டும். அடித்தே தீர வேண்டும். ஆம், முடிவெடுத்து விட்டான். இன்றிலிருந்து அவனின் நாட்டம் வேறு விதமாக இருக்கும். சாணக்கியனுக்கு சாணக்கியன் அவன். ஒரு தடவை தடமாறி விட்டான். ஆனால் மற்றொரு முறை வாய்ப்பே இல்லை. இன்றிலிருந்து அவனின் நாட்டம் ஆரம்பம். அத்தியாயம் 2. அவர்கள் அனைவரும் அடுத்து சுற்றி பார்க்க கிளம்பிவிட்டார்கள். ஆரவின் முகமே அவனின் மனதை வெளிப்படையாக காட்டியது. நடிக்க தெரியாதவன் அவன். தெரிந்திருந்தால் அவன் இந்த நிலைக்கு வந்திருக்கவும் மாட்டான். யார் நடிக்கிறார்கள் என்று கணித்தும் இருப்பான். அவர்கள் வந்து இறங்கி அனைவரும் சுற்றி பார்த்து கொண்டிருக்க அவனின் நினைவுகளோ அவனின் கடந்த காலத்தை நோக்கி சென்றது. அவன் அந்த அலுவலகத்தில் சேர்ந்து இதோ 8 வருடங்கள் ஆகிவிட்டது. 29 வயது ஆண்மகன் அவன். அலுவலகத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறான். அவனின் குழுவில்தான் தனஞ்சயன், மதுனிகா, ஸ்ரீமதி, ஸ்ரேயா வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அஜயின் குழுவில் ஆகாஷ், கௌஷிக் மற்றும் 2 வேலை செய்து கொண்டிருந்தார்கள். பிரதீப் ஆரவின் நண்பனும் கூட. அவனின் குழுவில்தான் சுரேந்தர் வேலை செய்து கொண்டிருந்தான். இவர்கள் 3 தான் அந்த அலுவலகத்தில் முக்கிய புள்ளிகளாக இருக்கும் நபர்கள். மதிய உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆரவ் மற்றும் குழுவினர். அங்கிருக்கும் அனைவருக்கும் தெரியும் ஸ்ரேயா தான் ஆரவின் காதலி என்று. எப்போ கல்யாணம் என்று தனஞ்சயன் கேட்க, இதையேதான் நானும் கேட்கிறேன். ஆனா உன் ஃப்ரெண்ட் தான் சொல்லவே மாற்றான் என்று அவள் நொடித்து கொண்டாள். நவீன மங்கை அவள். அவளை அலுவலகத்தில் திரும்பி பார்க்காதவர்கள் இல்லை எனலாம். அழகி என்பதை காட்டிலும் அங்கங்களை காட்டி மயக்கி விடுபவள்தான். ஆரவிற்கு அதெல்லாம் பெரிதாக தெரியவில்லை. அவனின் 2 பெற்றோர்களும் அரசு உத்தியோகத்தில் வேலை செய்பவர்கள். கொஞ்சம் நவீனமானவர்களும் தான். காதல் திருமணம் என்றாலும் சரி என்று சொல்லிவிட்டுத்தான் இருந்தார்கள். ஆனால் ஸ்ரேயாவை ஏற்றுக்கொள்வார்களா என்று அவனுக்கே தெரியாது. என்னடா அமைதியா இருக்க என்று கேட்ட நண்பனிடம், இந்த ப்ராஜெக்ட் முடிய அம்மா கிட்ட சொல்லலாம்னு இருக்கேன் என்பதுடன் நிறுத்தி கொண்டான். ஹே, என்ன இன்னைக்கும் லெமன் சாதமா தயிர் சாதமா என்று நக்கலாக ஸ்ரேயாவின் வார்த்தைகள் வந்தன. மதுனிகா தான் கூனி குறுகி போய்விட்டாள். அவர்கள் பிரிவில் இருப்பவர்களில் அவளின் சூழ்நிலை சற்று கடினம்தான். தந்தை சிறுவயதிலே இறந்துவிட தாயும் இப்போதுதான் 2 வருடத்திற்கு முன் தவறியிருந்தார். ஆனால் அவர்களின் கடன்தான் அவளின் கழுத்தை நெரித்தது. ஆனாலும் அவர்களின் புதல்வி, அவளுக்கும் அவற்றையெல்லாம் அடைக்க வேண்டிய கட்டாயம். 25 வயதில் அனைவரும் திருமண கனவு காணும்போது அவளோ திண்டாடி கொண்டு இருந்தாள். ஓரளவிற்கு கடனையெல்லாம் தற்போது சரி செய்து விட்டாலும் அவர்களின் வீட்டு பத்திரம் இன்னும் வங்கியில் இருந்தது. அதற்காக போராடி கொண்டு இருந்தாள். அவளோ ஒரு பெண்கள் விடுதியில் தங்கிக் கொண்டிருப்பவள். அங்கே கொடுக்கும் உணவை தான் எடுத்துக்கொண்டு வருவாள். வெளியில் சாப்பிட்டால் அவளுக்கு காசு வீணாகும் என்று தோன்றும். அங்கே கொடுப்பது என்னவோ கலவை சாதம்தான். அதற்கு தான் இந்த கேலி கூத்து எல்லாம். மேடம், நீங்க தினமும் கேன்டீன்ல தானே சாப்பிட்றீங்க? அவ ஹாஸ்டல்ல இருந்து கொண்டு வந்து சாப்பிட்றா, அதுக்கு இப்படி கலாய்க்கிற என்று ஸ்ரீமதி சொல்ல ஸ்ரேயாவுக்கோ சுர் என்று கோபம் வந்தது. அவளுக்கு என்றுமே அவளை தாண்டி யாரும் பேசக்கூடாது. பேசினால் பிடிக்காது. உன் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டா என்று கேட்கவும், ஆமா அப்படிதான் என்று அவர்கள் சண்டை ஆரம்பிக்க, குடிக்க தண்ணீர் எடுக்க மதுனிகா எழுந்திருக்க அவளின் காலை வேண்டுமென்றே தட்டிவிட்டிருந்தாள் ஸ்ரேயா. ஆரவின் கால்களின் கீழ்தான் விழுந்திருந்தாள். ஹே, கண்ணு தெரியாது உனக்கு
என்று ஆரவ் கத்த மதுனிகாவின் கண்களில் கண்ணீர் கரித்து கொண்டு வந்தது. அவள் விழுந்ததற்கே அங்கு இருந்தவர்கள் அனைவரும் சிரித்து கொண்டு இருந்தார்கள். அதுவே அவளுக்கு அவமானமாக இருந்தது. அதையும் தாண்டி இப்போது ஆரவ் வேறு திட்டி இருக்க அவளுக்கு என்ன வாழ்க்கை என்றுதான் தோன்றியது. இதே சமயம் அவளின் முன் ஒரு கரம் நீண்டது. அஜய் தான் நின்றிருந்தான். அவனாக எந்த சண்டைக்கும் போக மாட்டான். ஆனால் அதே சமயம் அவனின் கண்முன் விழுந்து கிடப்பவரை அப்படியே விட்டுவிட்டு செல்லும் மனசாட்சி இல்லாதவனும் அவன் இல்லை. அவனின் கைப்பிடித்து அவள் எழ, என்ன பக்கத்து குரூப்காரனை வளைச்சு போட்டுட்டியா என்று ஸ்ரேயா கேட்டவுடன், நீ உன் குரூப் ஹெட்டையே வளைச்சு போட்டிருக்க, பாவம் இவளுக்கு தான் அனுபவம் பத்தல, அதான் பக்கத்து குரூப் ஹெட்டை வளைச்சு போட்டிருக்கா என்று அவனும் திமிர் குறையாமல் பேசினான். யூ பிளடி, எவ்வளோ தைரியம் இருந்தா என்னை பத்தி இப்படி பேசுவ என்று நாற்காலியை விட்டு அவள் எழவும், நீ எவ்வளோ தைரியம் இருந்தா என்னை பத்தி பேசுவ என்று அவனும் சளைக்காமல் கேட்டான். நான் இவளை பத்தி தான் பேசினேன் என்று பற்களை கடித்து கொண்டு அவள் கூறவும், அவனோ நக்கல் புன்னகையுடன், ஆனா என்னோட சேர்த்து வச்சு பேசின, டோன்ட் இன்வால்வ் மை நேம் என்று சொடக்கிட்டு விட்டு அப்படியே மதுனிகாவை பார்த்து, இப்படியே இருந்தா விழுந்துகிட்டே தான் இருப்ப என்று அவன் சொல்லிவிட்டு சென்று விட்டான். பாரு ஆரவ், அவன் எப்படி பேசுறான்னு என்று அவனிடம் ஸ்ரேயா புகார் பத்திரிகை வாசிக்க அவனுக்கு அஜயுடன் சண்டையிட மனமில்லை. அவனை பத்தி பேசாத என்பதுடன் முடித்து கொண்டான். அவர்கள் சாப்பிட்டு முடிய அந்த பெரிய ப்ராஜெக்ட் பற்றிய விவரங்களை அனைவரும் ஆலோசித்துக் கொண்டிருக்க ஒரு வேலையை கௌஷிக்கிற்கு கொடுத்திருந்தான் அஜய். அதை அவன் முடிக்கவும் இல்லை. அஜயோ, உனக்கு அறிவில்லையா, இப்படி இருக்க என்று கேட்டதுதான் தாமதம். அஜய், அவன் உங்க டீம்மேட், ட்ரீட் ஹிம் வித் ரெஸ்பெக்ட் என்று சொல்லியிருந்தான் பிரதீப். அதெல்லாம் அறிவு இருக்கிறவங்க கிட்ட சொன்னா கேட்டுக்குவாங்க, நீ டைம் வேஸ்ட் பண்ற என்று ஆரவை பார்த்து, ஆமா இல்ல, நீங்க வேணா கொடுங்க, உங்ககிட்ட தான் உடம்பு முழுக்க இருக்காமே என்று சொல்லியிருந்தான் அஜய். உடம்பு முழுக்க கொழுப்பு தான் இருக்கும், மூளையா இருக்கும் என்று ஸ்ரீமதி கேட்க சிரித்து விட்டான் அஜய். அவனும் அதை தான் மறைமுகமாக சொல்லியிருந்தான். இப்படி ஸ்ரீமதி சொல்லவும், வாய மூடுடி என்று காதிற்குள் சொல்லியிருந்தான் தனஞ்சயன். நான் என்ன பண்ணேன் என்று அவள் பாவமாக கேட்க, அடியே நீ எதுவும் பண்ண வேணாம், வாய மூடிட்டு இருந்தா போதும் என்று சொல்லிவிட்டான். தனஞ்சயன் ஒருவனுக்கு தான் இவர்களில் திருமணம் நடந்திருந்தது. மற்ற அனைவரும் திருமணமாகாதவர்கள்தான். இப்படியாக அவர்களின் நாள் செல்ல அந்த ப்ராஜெக்டிற்காக இரவு பகல் பாராது உழைத்து ஒரு புது முயற்சி செய்திருந்தான் ஆரவ். அது எப்படியாவது வேலை செய்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஸ்ரேயாவிடம் கூட சரியாக பேசுவதில்லை. என்னை ட்ராப் பண்றியா ஆரவ் என்று கேட்கவும், பிரதீப் கூட போயிட என்று அவன் சொல்ல அவளும் முகத்தை திருப்பிக் கொண்டு சென்று விட்டாள். இப்படியாக நாட்கள் நகரவும் தான் ஒரு நாள் பிரதீப் மற்றும் ஸ்ரேயாவை அவனின் அலுவலக அறைக்கு அழைத்தான் ஆரவ். என்னடா கூப்பிட்டு இருக்க என்று கேட்கவும் அவர்களுக்கு அவன் கண்டுபிடித்த விடயத்தை காட்ட, ஹே சூப்பர் ஆரவ், இதை மட்டும் நீ நம்ம தியாகு சார் கிட்ட காட்டு, அவர் செம்ம ஹாப்பி ஆகிடுவாரு, அவர் வேற நியூயார்க் போக போறாராம், இந்த பிரான்ச் எம்டி நீ தான் என்று பிரதீப் சொல்ல, அதெல்லாம் தேவையில்லடா, என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு என்றவனிடம், என்ன ஐடியா என்று ஆர்வமாக கேட்டாள் ஸ்ரேயா. அது சஸ்பென்ஸ் என்று சொன்னவனிடம், ஆரவ் இது எனக்கு மெயில் பண்றியா ப்ளீஸ் என்று ஸ்ரேயா கேட்க, சாரி ஸ்ரேயா, என்னால் இப்போதைக்கு யாருக்கும் இதை மெயில் பண்ண முடியாது என்று அவன் சொல்லவும் அவளின் முகம் கருத்து விட்டது. பிடிஎஃபா பண்ணலாமே என்று அவள் சொல்லவும் அவனுக்கும் அவளை பார்க்க பாவமாக இருந்தது. காதலிதானே என்கிற ஒரு வேட்கையில் சரி சரி அனுப்புறேன் என்றவன் அனுப்பியும் விட்டான். நாளைக்கு உனக்கு தாண்டா எம்டி போஸ்ட் என்று பிரதீப் சொல்லவும் அதே சமயம் உள்ளே நுழைந்தார்கள் சுரேந்தர் மற்றும் கௌஷிக். என்ன 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்று கேட்கவும், நம்ம ஆரவ் பண்ண ஒரு வேலை கண்டிப்பா நிறைய சக்சஸ் கொடுக்க போது, அதுக்கு தான் என்று அவர்கள் சொல்ல, அப்போ ட்ரீட் தரணும் ஆரவ் என்று அவர்கள் இருவரும் சொல்லிக்கொண்டு இருந்தார்கள். அடுத்து தனஞ்சயனுக்கு சொல்லணும் என்றவனை, ஹே அவனே நியூலி மேரிட், அவன்கிட்ட நாளைக்கு சொல்லிக்கோ என்று சொல்லிவிட்டான் பிரதீப். இவர்கள் அனைவரும் வீட்டிற்கு சென்றுவிட ஸ்ரேயாவின் கழுத்தை உரசி கொண்டிருந்தான் பிரதீப். இந்த நாட்களில் இருவருக்கும் நெருக்கம் அதிகமாகி பழக்கம் ஏற்பட்டுவிட்டது. அதுவும் அவளை தொடாமல் காதலித்த ஆரவை விட
அவளை எப்போதும் தொட்டு தடவி ஏங்க வைக்கும் பிரதீப் தான் அவளுக்கு பிடித்துவிட்டது. நண்பனின் காதலி தங்கை போல் பார்க்காமல் அவளை மஞ்சம் வரை கொண்டு சென்றிருந்தான் பிரதீப். பிரதீப் வந்து ஹெல்ப் பண்ணுங்க, நம்ம கிட்ட இது பிடிஎஃப் ஃபைலா இருக்கு, காப்பி பேஸ்ட் கூட பண்ண முடியாத மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கான். ஸோ இதை நம்மளே பண்ண மாதிரி நாளைக்குள்ள நம்ம எம்டிக்கு அனுப்பணும் என்று அவள் மிக மிக கடினமாக அடுத்தவன் வேலையை திருடி கொண்டிருந்தாள். குற்ற உணர்ச்சி இல்லாத மனம், இப்படி எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அடுத்தவர்கள் வேலைகளை தாங்கள் செய்ததாக சொல்லி பெயரை தேடிக்கொள்ளும் அற்பர்களை என்ன சொல்வது என்று தெரியவில்லை. பிரதீப்பிற்கோ ஆரவை வென்றுவிட வேண்டும் என்கிற வேட்கை. ஆரவ் தான் அவனை நண்பனாக நினைத்தான். ஆனால் பிரதீப்பிற்கு என்றுமே அவன் மேல் ஒரு சொல்லப்படாத பொறாமை இருந்தது. அவனை எந்த வழியிலாவது சென்று முந்திவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தான். அவனுக்கே என்று சிக்கியதுதான் ஸ்ரேயா. அவனுக்கு சளைத்தவள் அல்ல ஸ்ரேயா, சுயநலவாதிதான். இருவருக்கும் சரியாக பொருந்தி போனதால் தான் இவ்வளவு எளிதில் அவர்களால் ஒன்ற முடிந்தது. ஒருவனை ஏமாற்றுகிறோம் என்று கூட அவர்களுக்கு உரைக்கவில்லை. எப்படிப்பட்ட பிறவிகள்! பிரதீப்போ, சரி இரு, ஹெல்ப் பண்றேன். இருவரும் சேர்ந்து ஒருவன் ரத்தம் சிந்தி உழைத்து சிந்தித்து செய்த ஒரு வேலையை எளிதாக உரிந்து விட்டார்கள். அதை அவர்களின் இன்றைய எம்டி தியாகுவிற்கும் அனுப்பிவிட, அவரோ அதை காலையில் எழுந்து பார்த்தவரின் கண்கள் சுருங்கின. இவர்கள் இப்படி யோசிப்பார்களா? வாய்ப்பே இல்லை என்று அவருக்கும் தெரியுமே. இத்தனை நாட்கள் அவர்களுடன் பணியாற்றியவருக்கு அவர்களின் நிலை என்ன என்று தெரியாமல் போய்விடுமா என்ன? உடனே அவர்களை அழைத்திருந்தார். அவர்கள் இருவரும் தியாகுவின் முன் வீற்றிருந்தனர். ஆரவை வீழ்த்த சக்கர வியூகமா இந்த சந்திப்பு? அத்தியாயம் 3. இந்த ப்ராஜெக்ட் நீங்க தான் பண்ணீங்களா என்று நேரடியாகவே தியாகு கேட்க, பிரதீப் மற்றும் ஸ்ரேயா இருவருமே திரு திருவென்று வெடித்தனர். நீங்க பண்ணலன்னு பச்சையா தெரியுது. ஆனா நீங்க பண்ணதாவே நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு என்ன கிடைக்கும் என்றவரின் கண்கள் ஸ்ரேயாவில் தான் மேய்ந்தன. ஸ்ரேயாவின் மேல் சல்லாபம் எப்போதுமே அவருக்கு இருந்தது என்னவோ உண்மைதான். ஸ்ரேயாவுக்கும் அது புரிந்தது. சார், நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேன் என்றவள் அவனின் மடியிலேயே சென்று அமர்ந்து விட்டாள். பிரதீப்புக்கோ தூக்கி வாரி போட்டது. அவன் அவளை திருமணம் செய்யவெல்லாம் நினைக்கவில்லை. ஆனால் இப்படி அவள் அவனின் முன்னே செய்வாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. வெற்றிக்காக எந்த எல்லைக்கும் செல்லும் பெண் என்று அவனுக்கு இப்போதுதான் புரிந்தது. சரியான என்று மனதில் கெட்ட வார்த்தையில் திட்டிக் கொண்டான். குட், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் என்ற தியாகுவின் கைகள் ஸ்ரேயாவின் அங்க வளைவுகள் அனைத்திலும் வரைமுறையின்றி அலைந்தன. பிரதீப்புக்கு அதற்கு மேல் அங்கே இருக்க மனம் ஒப்பவே இல்லை. நான் கிளம்புறேன் சார் என்றவன் எழுந்து சென்று விட்டான். அன்று காலை தியாகுவும் ஸ்ரேயாவும் ஒன்றாகத்தான் அலுவலகம் வந்தனர். அடுத்து தியாகு அனைவரையும் அழைத்து அவர்களின் நிறுவனத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சியை பற்றி பேசியவர் அப்படியே, பிரதீப் மற்றும் ஸ்ரேயா ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க என்று ஆரவின் வேலையை அப்படியே சொல்லியிருந்தார். ஆரவிற்கு இதயம் ஒரு நொடி நின்றுவிட்டது. அஜய், ஆகாஷ், தனஞ்சயன், ஸ்ரீமதி மற்றும் மதுனிகா என்று அனைவரும் ஆரவைத்தான் பார்த்தார்கள். அவர்கள் ஒன்றும் முட்டாள் இல்லையே. இத்தனை நாட்களில் யார் எப்படி வேலை செய்வார்கள் என்று அவர்களுக்கு தெரியாதா என்ன? இப்படியெல்லாம் ஆரவ் ஒருவனால் தான் யோசிக்க முடியும் என்று அப்போதே கணித்து விட்டார்கள். இதே சமயம் கௌஷிக் மற்றும் சுரேந்தருக்கு இது முன்னமே தெரியும் என்று அவர்களின் முகபாவனையே சொல்லிவிட்டது. இன்று காலையே அவர்களை அவனின் அலுவலக அறைக்கு அழைத்த பிரதீப், இங்க பாருங்க, 2 பேரும் வாயே திறக்கக்கூடாது. அப்படி இருந்தா நானும் ஸ்ரேயாவும் அடுத்த ப்ரமோஷன் வாங்கும்போது உங்களுக்கும் ப்ரமோஷன் கொடுப்போம், இல்லைனா உங்க சீட் கிழிஞ்சிரும் என்று சொல்லி மிரட்ட, சுரேந்தரும் சரி கௌஷிக்கும் சரி அப்போதே சரணடைந்து விட்டார்கள். ஆரவ் அடுத்து சென்றது என்னவோ தியாகுவின் அறைக்குதான். அது என்னோட ஒர்க் சார் என்றவன் சொல்ல, அது உங்க ஒர்க்னு சொல்ல ஏதாவது ப்ரூஃப் இருக்கா என்று கேட்க, என் லேப்டாப்ல அதே ஒர்க் இருக்கு என்றவன் சொல்லவும், இங்க பாரு ஆரவ், நீயும் அவங்கள போல யோசிச்சிருக்கலாம் இல்லையா என்று கேட்க, அவன் ஸ்தம்பித்து நின்று விட்டான். நேற்று வரை உன்ன மாதிரி யாரும் யோசிக்க முடியாது என்று சொல்லி கொண்டிருந்தவன் இப்படி பேசினால் அவனுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் தானே. அவனும் ஆழ்ந்த மூச்சு எடுத்துக்கொண்டு, நீங்க வேணா சுரேந்திரன் கௌஷிக் கிட்ட கேட்டு பாருங்க
நேத்து தான் நேத்து நான் ஸ்ரேயாவுக்கு மெயில் பண்ண ஒர்க் இது என்று அவன் மீண்டும் கூற அவர்களை அழைக்கவும் அவர்களும் வந்தார்கள். பிரதீப்பின் மிரட்டலில் இருந்தவர்கள், இல்லை சார், அப்படி ஒன்றும் ஆரவ் காட்டல என்று சொல்லவும் ஆரவின் கண்கள் விரிந்தன. முதல் முறை வாழ்க்கையில் ஏமாந்திருக்கிறான். அதுவும் அவன் நண்பன் என்று நினைத்த துரோகியுடனும் அவன் காதலியுடனும் சுற்றி நண்பர்கள் என்று நினைத்த அனைவருமே அவனை ஏமாற்றி இருக்கிறார்கள். நினைக்கவே அவனுக்கு மனம் வலித்தது. சட்டென ஒன்று நினைவர நிமிர்ந்து பார்த்தான். தியாகவின் கழுத்தில் ஒரு லவ் பைட் இருந்தது. அதுவும் அவரின் அறையில் ஸ்ரேயாவின் பிரத்யேக வாசனை திரவியத்தை வாசனையும் வர அவனுக்கு எதையோ உணர்த்தியது. நினைத்து பார்க்கவே அருவெறுப்பாக இருந்தது. இவளை போய் காதலித்திருக்கிறான் என்று அவனின் மனம் அவனையே காரி துப்பியது. அவனுக்கு நின்று வாக்குவாதம் செய்யக்கூட மனதில் தெம்பில்லை. அவனின் அலுவலக அறைக்கு வந்து அமர்ந்து விட்டான். தனஞ்சயன் உள்ளே வந்தான். ஆரவ் என்று அழைக்கவும், என் கூட துரோகிங்க இருந்திருக்காங்க, நான் தான் பார்க்காம விட்டுட்டேன் என்று அவன் சொல்லவும், பிரதீப் ஸ்ரேயாவுக்கு வேற அஃபேர் இருக்கு போலடா, 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க என்று தனஞ்சயன் சொல்ல ஆரவின் இதழ்களில் ஒரு விரக்தி புன்னகை. அவளுக்கு அவன் கூட மட்டுமா அஃபேர் இருக்கு என்று அவன் குரலில் அப்படி ஒரு வலி. என்னடா சொல்ற என்று கேட்கவும், இன்னைக்கு அவளும் தியாகுவும் ஒன்னா தானே ஆஃபீஸ் வந்தாங்க என்று அவன் சொல்ல, டேய் அதெல்லாம் வச்சு எப்படிடா என்று அவன் எதையோ சொல்ல வரும் முன்பே அவன் கழுத்துல லவ் பைட், ஸ்ரேயா யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் ஸ்மெல் அந்த ஆளு மேலே அப்படியே வந்ததுடா. சே, போயும் இவளை காதலிச்சம் பாரு, என் புத்தியை நானே செருப்பால் அடிச்சுக்கணும் என்று அவன் சொல்ல தனஞ்சயனுக்கும் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அன்று மதியம் அவர்களுடன் ஸ்ரேயா சாப்பிட வரவில்லை. அவள் வராததே நல்லது என்றுதான் அவர்களுக்கு தோன்றியது. ஸ்ரீமதியும் மதுனிகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆனால் ஆரவிடம் கேட்கும் தைரியம் எல்லாம் இல்லை. அவர்கள் சாப்பிட்டு முடித்து அன்றைய நாள் முடிந்து வீட்டிற்கு கிளம்பும் சமயம் அஜயை மோதி நின்றாள் மது. பார்த்து என்று சொன்னவனிடம் சாரி சார் என்று சொல்லிவிட்டு அவளும் ஸ்ரீமதியும் நகர முற்பட, உங்கள் பாஸ் எப்படி இருக்கான், இஸ் இ ஓகே என்று கேட்கவும், நாங்கள் எதுவும் கேட்கல சார் என்பதுடன் சென்று விட்டார்கள். ஆகாஷோ, ஏண்டா அவனை பற்றி கேட்குற என்று அஜயை பார்க்க, அவனுக்கு செம்ம அடிடா இது, ஜஸ்ட் ஒரு ஹியூமனிட்டி என்று சொல்லிக்கொண்டான். இப்படியாக 1 வாரம் கழியவும் நினைத்தது போல அடுத்த பதவி உயர்வு பிரதீப் மற்றும் ஸ்ரேயாவிற்கு தான் கிடைத்தது. தியாகுவும் நியூயார்க் செல்ல இருக்க, எல்லாரும் ஒரு ட்ரிப் போகலாம் என்று அவரே அனைவரையும் அழைத்து வந்தார். அப்படி வந்ததுதான் இந்த மூணார் பயணம். அவன் முதலில் வர மறுத்தான்தான். பின்பு அதையே பெரிய பிரச்சனையாக்கி விடுவார்கள் என்று தனஞ்சயன் சொல்லவும் தான் இங்கு வரவே சம்மதித்தான். யோசித்து யோசித்து களைத்து போய்விட்டான். எப்போது விடுதிக்கு வந்தான் என்று கூட அவனுக்கே தெரியவில்லை. மனதில் பாரம் மட்டும் நிறைந்திருந்தது. சில் என்ற காற்று அவனை தொட்டு செல்ல அப்படியே அவனின் மனமும் கொஞ்சம் இலகுவாகியது. இந்த நாட்களில் ஸ்ரேயா அவனிடம் வந்து பேசவில்லை. அதேபோல் பிரதீப்பும் வந்து பேசவில்லை. இருவருக்கும் ஏதோ பிரச்சனை என்று மற்றவர்கள் நினைத்து கொண்டு இருந்தனர், அவர்கள் குழுவில் வேலை செய்பவர்களை தவிர. அவன் இவற்றையெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்க அவனின் சிந்தனையை கலைத்தது ஒரு குரல். சார் என்று தயங்கி அவனை அழைத்தாள் மதுனிகா. அவன் அவளை ஏறிட்டு பார்க்க, நீங்கள் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே சார், வந்து சாப்பிடுங்க, இன்னைக்கு காலையிலிருந்து ஒன்றுமே சாப்பிடல என்று அவள் மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டே பேசினாள். அவளின் முகத்தை இன்றுதான் ஆழ்ந்து பார்க்கிறான். குழந்தை முகம், மாசு மறுவற்ற சர்மம்தான் அவளுடையது. தொளதொள சுடிதார் அணிந்து கொண்டு மா நிறத்தில் இருக்கும் பெண் அவளை எத்தனை முறை ஸ்ரேயாவுடன் சேர்ந்து கிண்டல் செய்திருக்கிறான் என்று அவனுக்கே நினைவில்லை. சில முறை அவள் அழும் வரை கூட அந்த கிண்டல் கேலியெல்லாம் சென்றிருக்கிறது. ஸ்ரேயாவிற்கு அவளை பிடிக்காது என்கிற ஒரே காரணத்திற்காக இவளை வேண்டுமென்றே வேலையில் குறை சொல்லி திட்டியது எல்லாம் இப்போது நினைவிற்கு வந்தது. ஆனால் இப்போது அவள் ஒருத்திதான் அவனை வந்து சாப்பிடக்கூட அழைக்கிறாள். என்ன உலகம் என்று அவனால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. வாங்க சார் என்று அவள் மீண்டும் அழைக்க அவன் எழுந்து கொள்ள எப்போதும் போல் அவளும் தடுக்கி விழப்போக அவள் தவறும் போதெல்லாம் விழுவதை வேடிக்கை பார்த்தவன் இன்று அவளை தாங்கி இருந்தான். இன்றிலிருந்து அவன் ரசனையும் மாறிவிட்டதோ? அவளோ சட்டென எழுந்து அவனிடம் இருந்து விலகி கொண்டாள். சாரி சார் என்று அவள் சொல்ல, சாரி நான் தான் சொல்லணும்
என்றவனை ஏறிட்டு பார்த்தாள். உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல, ரியலி சாரி என்றவன் குரலில் ஒருவித குற்ற உணர்ச்சி இருந்தது. ஐயோ சார், அப்படியெல்லாம் இல்லை, நானே ஒரு அறகுறை, அதனால தானே என்னை திட்டிருக்கீங்க என்றவள் திரும்பி செல்ல முற்பட அவளின் கையை பற்றி அவனிடம் திருப்பியவன், நீ அறகுறையெல்லாம் இல்லை, உண்மையாகவே உன் ஒர்க் ரொம்ப நீட் தான். சில சில்லி எரர்ஸ் இருக்கும், பட் உன்னோட திங்கிங்கில் குறையே சொல்ல முடியாது. உண்மையாகவே சாரி, ஐ ஃபீல் ஸோ பேட் நவ் என்கவும், அதெல்லாம் விடுங்க சார், வாங்க சாப்பிடலாம் என்று அவனை அழைத்து சாப்பிடும் இடத்திற்கு வந்து விட்டாள். நான் போய் எனக்கு ஃபுட் எடுத்துட்டு வரேன் சார் என்று அவள் சென்றுவிட ஆரவ் அவனுக்கு தேவையான உணவை எடுத்து வைத்தான். அவனும் தனஞ்சயனும் கொஞ்சம் பெரிய மேஜையில் அமர்ந்தனர். அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருந்தனர். ஆரவிற்கு தான் சாப்பிட மனமே இல்லை. மச்சான் சாப்பிடுடா என்று தனஞ்சயன் சொல்ல, எனக்கு சுத்தமாக பசிக்கலடா என்று அவனின் முன் வந்து அமர்ந்தான் அஜய். இவன் வேறையா என்று வாய்விட்டே சொல்ல, வேற எங்கேயும் இடம் இல்லைப்பா என்று அஜய் சொல்லவும், அஜயின் அருகே மதுனிகாவும் தனஞ்சயனின் அருகில் ஸ்ரீமதியும் வந்து அமர்ந்தார்கள். அவர்களின் மேனேஜர் தியாகு தான் பேச ஆரம்பித்திருந்தார். ஹலோ டியர்ஸ், உங்களுக்கே தெரியும் நம்ம கம்பெனி எவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு போயிருக்குன்னு. அதுக்கு காரணம் யாருன்னு தெரியும். அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க என்று அவர் சொல்ல, எப்படி அவங்களுக்கு சொம்பு தூக்குறான் பாரேன், நம்ம இதே வேலையை சொல்லும்போது எரிஞ்சு விழுந்தான், சரியான பார்ஷாலிட்டிக்கு பிறந்தவன் என்று வெளிப்படையாகவே தனஞ்சயன் திட்டவும், நீங்களும் அவர் தான் நல்லவர்னு சொல்லிக்கிட்டு இருந்ததான் நினைவிருக்கு என்று குத்தி காட்டினாள் ஸ்ரீமதி. வலிக்க வலிக்க அடிச்சிட்டாங்க போல என்று ஆகாஷ் கேட்டுக்கொண்டே வந்த அஜயின் அருகில் அமர, நெக்ஸ்ட் வாட் ஆரவ் என்று அஜய் கேட்டிருந்தான். இன்றிலிருந்து எல்லாம் மாறும் என்று ஆரவின் கண்கள் தீப்பிழம்பை கக்கின. அத்தியாயம் 4. அவர்கள் அனைவரும் சாப்பிட்டு முடிய அப்படியே அஜயை பார்த்து சாரி என்று சொல்லியிருந்தான் ஆரவ். அஜயோ அவனை புருவம் சுருக்கி பார்க்க, உன்னை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் உன்னை பற்றி ஒருத்தர் சொன்னதை நம்பிதான் நான் உன் கூட எப்பவும் முரண்டு பிடிச்சேன், ரியலி சாரி என்று அவன் சொல்லவும், அவனின் குரலில் உள்ள உண்மை அஜய்க்கும் புரிந்தது. இட்ஸ் ஓகே ஆரவ், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக கேளு, ஐ வில் டூ இட். பெருசாக நானே வாலண்டியராக போயெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன், தட்ஸ் நாட் மை டைப். ஆனால் அதுக்காக ஹெல்ப்னு வந்து கேட்குறவங்களுக்கும் சரி, என் கண்ணு முன்னாடி ஹெல்ப் வேணும்னு எனக்கு தோணுச்சுனாலும் சரி, ஐ வில் டூ இட், டேக் கேர் என்று சொன்னவன் அப்படியே சென்று விட்டான். அவன் சென்றவுடன் ஆகாஷும் சென்றுவிட மதுனிகாவும் ஸ்ரீமதியும் எழும் சமயம், தேங்க்ஸ் மது என்று சொல்லி இருந்தான் ஆரவ். இட்ஸ் ஓகே சார் என்றவளும் அவளின் அறைக்கு சென்று விட்டாள். ஆரவிற்கோ இன்னும் மனம் பிசைந்து கொண்டே இருந்தது. என்ன செய்யலாம் என்று ஓரளவு அவன் யோசித்து இருந்தான். என்னடா இன்னும் அதையே நினச்சிட்டு இருக்கியா என்று கேட்க, ஐ வாண்ட் டு ட்ரிங்க் என்று சொல்லியிருந்தான். ஆரவ் இப்படியெல்லாம் சொல்லுபவன் அல்ல, அவனின் மனதின் ரணத்தால் இப்படி பேசுகிறான் என்று நினைத்து கொண்டான். டேய் இதெல்லாம் வேண்டாம் என்று அவன் சொல்ல கேட்காமல், நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் என்றவன் குடிக்க ஆரம்பித்து விட்டான். மூச்சு முட்ட குடித்தான். அவனால் நிற்கவே முடியவில்லை. அவனின் அரைக்கதவை கூட அவனால் திறக்க முடியவில்லை. அவனின் கரத்தை பற்றியது மற்றொரு கரம். மதுனிகா தான் நின்றிருந்தாள். சார் என்று அவள் பேச முயலும் முன் அவன் பாதி மயங்கி நிற்க, தட்டு தடுமாறி அவனின் அரைக்கதவை திறந்து கொண்டு சென்று அவனை கட்டிலில் கிடத்த அவளையும் அப்படியே அவனின் மேல் சரித்தான் ஆரவ். அவளால் விடுபடவும் முடியவில்லை. அவனின் பலத்திற்கு முன் பாவை அவளின் பலம் எல்லாம் எம்மாத்திரம். சார் விடுங்க என்று அவள் எவ்வளவு முயன்றும் ஒரு அடி கூட நகர்த்த முடியவில்லை. அவளை இறுக அணைத்தவன், நான் என்ன பாவம் பண்ண மது என்று தூக்கத்தில் உளர, அவளுக்கோ அவனை பார்த்து பாவமாக தான் இருந்தது. அவனை பார்த்து கொண்டே இருந்தவள் எப்போது அப்படியே உறங்கினாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. காலை அவள் எழவும் அவளின் கண்களில் பட்டது என்னவோ அவனின் மீது படுத்து உறங்கும் காட்சிதான். ஐயோ என்று பதறி அடித்துக்கொண்டு அவள் எழுந்து நிற்க பார்க்க விடிந்துவிட்டு இருந்தது. அவள் ஆரவின் அறையில் இருந்து வெளியே வந்த சமயம் அந்த காட்சி ஸ்ரேயாவின் கண்களில் தென்பட்டு விட்டது. அவ்வளவுதான். ஊரையே கூட்டி அவளை அங்கு நிற்க வைத்து விட்டாள். மதுவின் கெட்ட நேரத்திற்கு அங்கு அவளுக்காக பேச யாரும் இல்லை. ஸ்ரீமதி அவளின் அறையில் இருக்க தனஞ்சயனும் வெளியே வரவில்லை.
அஜய் மற்றும் ஆகாஷ் இருந்திருந்தால் கூட பிரச்சனை இவ்வளவு பெரிதாக ஆகியிருக்காது. அவர்களும் இல்லாமல் போக அவள்தான் அந்த பிசாசிடம் தனியாக சிக்கிக்கொண்டாள். இதே சமயம் கண் விழித்திருந்தான் ஆரவ். அவனுக்கு தலை வின் வின் என்று வலித்தது. நேற்று அடித்த போதை கொஞ்சம்தான் தெளிந்திருந்தது. ஏதாவது பழச்சாறு குடித்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. அவன் அதையே நினைத்து கொண்டு அவனின் அறையை விட்டு வெளியே வந்தான். ஏதோ கூட்டமாக இருக்க அவனின் அறைக்கு மீண்டும் செல்ல இருந்தவன் அப்படியே திரும்பி செல்லவும் அங்கே ஸ்ரேயாதான் மதுனிகாவின் முன் நின்று இருந்தாள். கோழி குஞ்சு போல் நடுங்கிக் கொண்டிருந்தாள் மதுனிகா. தைரியமில்லா வாயற்ற பூச்சி அவள் என்று தெரிந்தே சீண்டும் அற்பர்களிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அந்த பூம்பாவை. ஆரவ் அருகில் செல்லவும் ஸ்ரேயாவின் குரல் அவனின் செவிகளை அடைந்தது. என்னடி, யாழ வளைச்சு போடலான்னு பாக்குறியா? உன் மூஞ்ச கண்ணாடியில பார்த்திருக்கியா? ஆளும் ட்ரெஸ்ஸும் என்னவோ அவனுக்கு பரிமாறிக்கிட்டு இருக்க. விட்டா ஊட்டி விடுவா போல. ஆம்பளை சகத்துக்கு அலைற நீங்க எல்லாரும் பார்த்தீங்க தானே? இவன் என் ஆளு ஆரவ் ரூம்ல இருந்து வந்தத இப்படி வேற பொண்ணு லவ் பண்ற ஆம்பளையோட சல்லாபிக்கிறியே, அதுக்கு பேர் என்ன தெரியுமா என்று நாக்கில் நரம்பில்லாமல் அவள் பேசிக்கொண்டே செல்ல ஆரவ் கைகள் இறுகின. அவன் சாப்பிட்டானா என்று கேட்டு மட்டும் விடாமல் அவன் சாப்பிடும் வரை கூடவே இருந்து சாப்பிட்டதை உறுதி செய்து கொண்டு சென்ற பெண்ணிடம் எவ்வளவு கீர்த்தனமான பேச்சுக்கள்! அவன் குடித்திருந்ததால் தான் இத்தனை பிரச்சனை என்று இப்போது புரிந்தது. உனக்கு ஆம்பளைங்க தான் வேணும், தோ இங்கேயும் 4 பேர் இருக்காங்க, போ என்று அவளை தள்ளிவிட அவள் சென்று வேறொருவன் மீது விழும் முன் அவனின் கை வளைவிற்குள் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தான் ஆரவ். மதுனிகாவிற்கோ கண்ணீர் நிற்கவே இல்லை. அவள் கோழை என்று சொல்ல முடியாது, ஆனால் எதிர்த்து பேச தைரியம் இல்லை. நான் இருக்கிறேன், நீ பேசு என்று அவளுக்கு தோள் கொடுத்து யாராவது இருந்தால் நின்று பேசிவிடுவாள். ஆனால் அவளுக்கென்று யாரும் இல்லையே. ஆரவ் அவளை பார்க்கவும் ஸ்ரேயாவோ அவனை பார்த்து, ஆரவ் இதுக்கு தான் என்னை அவாய்ட் பண்றியா என்று அவனை பார்த்து வராத கண்ணீரை அவள் வரவழைத்து கொண்டு அழ, அதையெல்லாம் நம்ப அவன் ஒன்றும் பழைய ஆரவில்லையே. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு என்று அவன் சாதாரணமாக கேட்டான். இவ உன் ரூம்ல இருந்து வரா, இதுக்கு என்ன அர்த்தம் என்று அவள் கேட்க, என்ன அர்த்தம், அவ வெறும் ஹெல்ப் பண்ணா என்று அவன் சொல்லி முடித்து மதுவின் கையை பிடித்து கொண்டு திரும்ப முற்பட, இதை நான் ட்விட்டர்ல போட்டு கிழிக்க போறேன் என்று அவள் சொல்லவும் அவனுக்கோ பொறுமை போய்விட்டது. இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை? என் ரூம்ல யாரு வரா யாரு போறான்னு பாக்குறத விட்டுட்டு உன் ரூமுக்கு எவன் எல்லாம் நைட்டு வரானோ அவனை கவனி என்று பச்சையாக அனைவரின் முன்னும் கத்தியே விட்டான். இதே சமயம் ஆரவின் குரலை கேட்டு ஸ்ரீமதி, அஜய், ஆகாஷ் மற்றும் தனஞ்சயனும் வந்து விட்டார்கள். என்ன ஆச்சு என்று அஜய் கேட்கவும், இங்க பாருங்க, என் பாய் ஃப்ரெண்ட் ரூம்குள்ள இருந்து இவ வரா என்று மீண்டும் அதே பல்லவியை ஸ்ரேயா பாட, யாரு யாருக்கு பாய் ஃப்ரெண்ட்? ஐ டோன்ட் லவ் யூ எனிமோர், எனக்கு நீ வேண்டாம் என்று அவன் அழுத்தமாக சொல்லியிருந்தான். உனக்கு பொறாம ஆரவ், உன்னை விட நான் முன்னேறிட்டேன்னு பொறாம என்று அவள் அழுது கொண்டு இருக்கும்போது பிரதீப்பும் வந்துவிட்டான். என்ன காலையிலே ஏதோ பஞ்சாயத்து போல என்று அவன் கேட்டுக்கொண்டே வர, பாருங்க பிரதீப், உங்க ஃப்ரெண்ட் என்ன சீட் பண்றாரு என்று அவனின் தோல் சாய்ந்து அழ ஆரம்பித்திருந்தாள். ஆரவிற்கு மட்டுமல்ல, இதை பார்த்த அஜய்க்கு கூட சலிப்பாக இருந்தது. ஸ்ரேயா, ஏன் அப்படி டிராமா பண்ணிட்டு இருக்க என்று அஜய் கேட்க, நீ ஏன் வர, என்ன சீட் பண்றவங்களா நான் சும்மா விட மாட்டேன் என்று அவள் ஆங்காரமாக கத்தவும் ஆரவோ, என்னடி பண்ணுவ என்று கேட்டிருந்தான். உன்னோட இவளோட போட்டோவை சோஷியல் மீடியாவில் சேர்த்து போட்டு கிழின்னு கிழிக்க போறேன் என்று அவள் சொல்லவும், சரி போடு என்று கைகளை கட்டி கொண்டு சொல்லியிருந்தான் ஆரவ். ஸ்ரேயா தான் அதிர்ந்து விட்டாள். அவன் கெஞ்சுவான் என்று எதிர்பார்த்திருந்தாள். ஆனால் அவன் எதிர்த்து பேசுவான் என்று அவள் நினைக்கவே இல்லை. ஆனால் ஸ்ரேயாவிற்கு தான் எதிர்த்து பேசினால் பிடிக்காதே. நான் கண்டிப்பா போடுவேன் என்றவள் அவளின் கைபேசியை எடுத்தும் விட்டாள். பதறியது என்னவோ மதுனிகா தான். அவள் ஸ்ரேயா என்று அவளிடம் செல்ல பார்க்க அவளின் கையை அழுந்த பற்றியிருந்தான் ஆரவ். மதுனிகாவோ அவனை பார்க்க அவனின் கண்கள் ஸ்ரேயாவில் தான் நிலைத்திருந்தது. உன்னால் முடிந்ததை செய்து கொள் என்பது போல் நின்றிருந்தான். நான் போட போறேன் ஆரவ் என்று அவள் சொல்லவும், என்ன புலி வருது கதை மாதிரி பேசுற
என்றவன் சொல்ல, நான் போட போறேன் என்று அவள் பட்டன் அமுக்கும் சமயம், இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி, போடுங்க ஸ்ரேயா என்று அவன் மீண்டும் சொல்ல, ஸ்ரேயாவோ அவர்கள் இருவரின் புகைப்படத்தையும் போட்டு கண்டதையும் எழுதியிருந்தாள். முகநூல், படவரி, பகிரி என்று அனைத்திலும் அவள் போட்டிருக்க அனைவருக்கும் அதற்கான அறிவிப்பும் வந்தது. மதுனிகாவுக்கோ தலை சுற்றி கொண்டு வந்தது. போடணும்னு சொன்னியே, போட்டுட்டேன். இதோட இவ எப்படி நிமிர்ந்து நடக்கிறான்னு நானும் பார்க்குறேன் என்று ஸ்ரேயா சொல்லவும், ஆரவோ இந்த போட்டோவையும் சேர்த்து போடு என்றவன் அருகில் இருந்த அம்மன் சிலையில் உள்ள மஞ்சள் தாலியை எடுத்து 3 முடிச்சு மதுனிகாவின் கழுத்தில் கட்டியிருந்தான். அனைவரின் கண்களும் அப்பட்டமான அதிர்ச்சி. மதுனிகாவிற்கோ இம்மையும் புரியவில்லை, மறுமையும் புரியவில்லை. சிலையாகிவிட்டாள் பெண்ணவள். இதே சமயம் ஆரவின் கன்னங்களில் ஒரு அறை பளீர் என்று விழுந்திருந்தது. அத்தியாயம் 5. ஆரவ் அப்படியே அமர்ந்திருந்தான். அவனை சுற்றி அனைவரும் அமர்ந்திருந்தனர். அழுது கொண்டிருக்கும் மதுனிகாவை ஸ்ரீமதி தேற்றிக் கொண்டிருந்தாள். என்னடா பண்ணி வச்சிருக்க? உன் பழிய தீர்க்க அந்த பொண்ணை வேற இதுல இழுத்து விட்டுட்ட என்று தனஞ்சயன் பேசினான். பிரதீப் மற்றும் ஸ்ரேயாவிற்கு அடுத்து அவனுக்காக இருக்கும் ஒரே நண்பன் அவன்தானே. அவனை கன்னத்தில் அடித்ததும் அவன்தான். ஆரவின் மேல் வேறு யாருக்கும் இவ்வளவு உரிமை இல்லையே. அஜய் மற்றும் ஆகாஷும் அப்படியே அமர்ந்திருந்தனர். இந்த டிராமா தேவையா ஆரவ்? அவள் லீக் பண்ண போறா அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணா நம்மளும் ஏதாச்சும் சொல்லி மிரட்டி இருக்கலாம் என்று அவன் சொல்லவும், அவனை பார்த்து, எனக்கு பிரச்சனை இல்லை, தோ அழுதுட்டு இருக்காளே கண்ணகி, அவ தான் தீ குளிச்சிருவாளோன்னு பயந்துட்டேன். அவ மட்டும் போட்டோ போட்டு கிழிக்கிறேன்னு சொன்னதும் மேடம் போய் காலில் கூட விழுந்திருப்பாங்க. ஆமாவா இல்லையான்னு நீயே கேளு என்று அவன் எரிச்சலாக பேசினான். அவனுக்கு மது போய் ஸ்ரேயாவின் காலில் விழுந்து விடுவாளோ என்கிற பதட்டம். அதையும் தாண்டி அவள் இருவருடன் சென்றுவிட்டு மதுவையும் அவனையும் சேர்த்து வைத்து பேசிய கோபமும் இருக்க, அவனுக்கு மது அவனின் முன் ஸ்ரேயாவிடம் மன்னிப்பு யாசிப்பதோ கெஞ்சுவதோ சுத்தமாக பிடிக்கவில்லை. மற்றொரு புறம் யோசித்து பார்த்தால் அவனின் பேரும் மதுவின் பேரும் தெரிந்தோ தெரியாமலோ சேர்ந்து வந்து விட்டது. அவளின் வாழ்வை பற்றியும் யோசித்தான். நிச்சயமாக ஸ்ரேயா மதுவை இப்படியே விட்டுவிட மாட்டாள் என்று அவனுக்கு தெரியும். அனைத்தையும் அந்த கணமே யோசித்துதான் மதுவின் கழுத்தில் தாலி கட்டியிருந்தான். ஆனால் அவளின் சம்மதத்தை கேட்டிருக்கலாமோ என்று இப்போது தோன்றியது. பாவம், அப்பா அம்மா இல்லாத பெண்ணவளை அவனும் நிறையவே வதைத்து விட்டான். போதாததற்கு இந்த ஆடுபுலி ஆட்டத்தில் புள்ளிமான் அவளையும் இழுத்து விட்டு விட்டான். உன் அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்ல போற ஆரவ் என்று தனஞ்சயன் கேட்க, அது ஏன் பிரச்சனை என்று அவன் சொல்லவும், இப்படி சொன்னா எப்படி? மது வாழ்க்கை அப்ப என்ன ஆகுறது? பாவம், அவ அம்மா அப்பா இல்லாத பொண்ணோட வாழ்க்கையில விளையாடிட்டீங்க சார் என்று ஆதங்கமாக பேசினாள் ஸ்ரீமதி. மதுவின் தோழி அல்லவா, அவள் மட்டும்தான் அவளுக்கு என்று இப்போது பரிவு காட்டும் ஒரே ஜீவன். நீங்க எல்லாரும் வெளியே போறீங்களா? நான் மது கிட்ட தனியா பேசணும் என்று ஆரவ் கர்ஜிக்க, ஸ்ரீமதி மற்றும் மதுதான் நடுங்கிவிட்டனர். அஜய், ஆகாஷ் மற்றும் தனஞ்சயன் எழுந்து சென்றுவிட ஸ்ரீமதியின் கையை இறுகி பற்றியிருந்தாள் மதுனிகா. உன்னை கடிச்சு திங்க மாட்டேன் என்று ஆரவ் அவளை பார்த்து கொண்டு கூறவும் அவளின் கையை விட்டுவிட்டாள். இன்னும் கண்ணீர் நின்றபாடு இல்லை. அவன் எழுந்து சென்று அவளின் முன் அமர்ந்தான். கண்ணாடியை கழட்டி அவள் மீண்டும் கண்களை துடைக்க அப்படியே அவளின் கைகளை பிடித்தவன் அருகில் இருந்த டிஷ்யூவை எடுத்து அவளின் கண்களை துடைத்து விட்டான். மது என்றவன் அழைக்கவும், நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம் சார், ஏதோ அவசரத்தில் தாலி கட்டிட்டீங்க, 6 மாதம் கழிச்சு டிவோர்ஸ் வாங்கிக்கலாம், கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி அதானே என்று அவள் இஷ்டத்துக்கும் பேச, நிறைய நாவல்ஸ் படிப்பியா என்று கேட்டான். அவளும் ஆமாம் என்று தலையசைக்க அவனோ கண்களை அழுந்த மூடி திறந்து, ரியாலிட்டி வேற நாவல்ஸ் வேற மது, வி ஆர் மேரிட், இன்னைக்கு நைட் நம்ம சென்னை கிளம்புறோம், நாளைக்கே கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறோம், அண்ட் எனக்கு கல்யாணம் வாழ்க்கையில் ஒரு முறை தான், அண்ட் இட் ஹேப்பன்ட், நீ தான் என் மனைவி, போதுமா என்று அவன் கேட்கவும் அவளின் கண்கள் விரிந்தன. உண்மையாகவே தான் சொல்கிறானா என்று அவள் நினைக்கவும், என்ன இதெல்லாம் உண்மையாவே நான் தான் சொல்கிறேனான்னு நினைக்கிறியா என்று அவன் கேட்கவும் அவளோ ஆமாம் என்று தலையசைத்து பின்பு இல்லை என்று வேகமாக தலையசைத்தாள். அவனுக்கோ அவளை பார்க்க சிரிப்பாக இருந்தது. மது
என்றவன் அவளின் இரு கைகளையும் பற்றிவிட்டான். உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு தெரியும். நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி புருஷன் நானான்னு எனக்கு தெரியாது. என்னை விட மேபி பெட்டராக கூட நினச்சிருக்கலாம். எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக வேற ஒரு லவ் இல்லைன்னு. ஆனால் என் வாழ்க்கையில் இருந்திருக்கு. உண்மையாக சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் நான் ஸ்ரேயாவை கிஸ் கூட பண்ணதில்லை என்று தன்னிலை விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தான். அவனுக்கு யார் அவனை நம்பினாலும் நம்பாமல் இருந்தாலும் மது அவனை நம்பினால் போதும் என்கிற மனநிலைதான். ஏதாவது பேசுமா என்று கனிவாக அவனின் வார்த்தைகள் வர, உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சார் சொல்லுவீங்க என்று மென்மையாக வந்தது அவளின் குரல். லவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம், சுச்சுவேஷன் கொஞ்சம் சடனாக கல்யாணம் ஆகுற மாதிரி ஆகிருச்சுன்னு சொல்லிக்கலாம். அவங்களே எனக்கு எப்போ கல்யாணம்னு தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க, மேனேஜ் பண்ணிக்கலாம் என்றவன் மேலும் அவளின் கையை இறுக்கினான். அதில் என்னை நம்பு என்னும் அழுத்தமும் இருந்தது. ஏதாவது சொல்லுடி என்று இறைஞ்சினான். அவனுக்கு அவள் மன்னித்தால் போதும் என்றுதான் தோன்றியது. அவளும் சரி சார் என்று தலையசைத்திருந்தாள். ஆரவ் கதவை திறக்க அனைவரும் மீண்டும் உள்ளே வந்தனர். நானும் மதுவும் இன்னைக்கே சென்னை கிளம்புறோம் என்று அவன் சொல்ல, நாங்களும் வரோம் என்று அனைவரும் ஒரே போல் கூறினார்கள். இதே சமயம் விடயம் தியாகுவிற்கு செல்ல அவரும் வந்துவிட்டார். ஆரவ், என்ன இதெல்லாம்? மதுவை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணியிருக்க என்று சொல்லிக்கொண்டே மதுவை நெருங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத மது, இவனை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டே மதுவின் மேல் கை போட செல்லவும் அவளின் தோள் மீது கை போட்டு அவனின் அருகே நிறுத்தியிருந்தான் ஆரவ். என் பொண்டாட்டி ஒன்றும் யூஸ் அண்ட் த்ரோ டிஷ்யூ இல்லை, கண்டவனும் வந்து கை வைக்க. அவ உங்ககிட்ட சொன்னாளா நான் அவளை கட்டாயப்படுத்தினேன்னு என்று அவன் கேட்கவும் தியாகுவிற்கு தான் முகம் கருத்து போனது. ஸ்ரேயாவும் அங்கேதான் நின்றிருந்தாள். அவளுக்கு ஆரவின் சொற்களை செருப்பால் அடித்தது போல் இருந்தது. யூஸ் அண்ட் த்ரோ என்று அவளைத்தான் சொல்கிறான் என்று அவளுக்கு தெரியுமே, அதை மது சொல்லணும் என்று தியாகுவை பார்த்து, அப்படியெல்லாம் இல்லை சார், இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என்று அவளும் கூறியிருந்தாள். தியாகுவிற்கு மதுவின் மீதும் கண்கள் இருந்ததுதான். ஆனால் அவள் தனியாக இன்று வரை மாட்டியதில்லை. ஒரே ஒரு முறை அவனின் அறைக்கு ஒரு கோப்பையை கொடுக்க சென்றபோது வேண்டுமென்றே அவளின் கையை தொட்டு உரசி சென்றான் அவன். அன்றிலிருந்து அவள் அவனின் அலுவலக அறைக்கு போவதே இல்லை. இதற்காகவும் நிறைய முறை ஆரவிடம் வாங்கி கட்டி கொண்டது உண்டு. இன்றிலிருந்து அவளின் நிழலை கூட தியாகு நினைத்தாலும் தொட முடியாது என்று அவனிற்கு புரிந்தது. அவனுக்கு செருப்பால் அடித்தது போல் இருந்தது. எல்லாரும் ஆஃபீஸ் வாங்க வச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். அவன் போன பின்பு நம்ம எல்லாரையும் வேலை விட்டு தூக்கிடுவாங்க போல என்று ஆகாஷ் சொல்ல, அப்படியெல்லாம் இப்போ தூக்க மாட்டான். நம்ம எல்லாரும் பண்ணுற ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியமானது. அவனோட ப்ரமோஷன் அதில் தான் இருக்குது. அதை முடிச்சாதான் அவன் நியூயார்க் போகவே முடியும். மிஞ்சி மிஞ்சி போனால் 4 திட்டுவான் என்று சொல்லியிருந்தான் அஜய். எல்லாரும் கிளம்பலாம், உங்கள் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிக்கோங்க. சாரி, என்னால் தான் உங்களாலேயும் மூணார் பார்க்க முடியாமல் போயிடுச்சு என்று ஆரவ் வருந்தி பேச, ஐயோ சார், அந்த ஸ்ரேயா பண்ணுற கூத்தையெல்லாம் பார்க்க முடியலையேன்னு நானே ஜெயன் அண்ணா கிட்ட புலம்பிட்டு இருந்தேன். கிளம்புறதே நல்லது தான் என்று அவனை ஆசுவாசப்படுத்தினாள் ஸ்ரீமதி. அனைவரும் இரவே கிளம்பி அன்றைய நாள் காலை சென்னை வந்து சேர்ந்திருந்தார்கள். ஆரவின் பெற்றோர் காஞ்சிபுரத்தில் இருக்க அவர்களையும் அவன் வர சொல்லியிருந்தான். அவனுக்கு முன்னே அவனின் வீட்டிற்கு வந்திருந்தார்கள் அவனின் பெற்றோர் மகேந்திரனும் வேலு நாச்சியாரும். உள்ளவா என்று மதுவின் கை பிடித்து அவன் அழைத்து செல்ல அவனின் பெற்றோரின் கண்கள் தான் விரிந்தன. தாலி கயிறு அவளின் கழுத்தில் தொங்க அவளின் கையையும் மகன் பிடித்து இருக்க அவர்களுக்கு அந்த பெண் யார் என்று சொல்லி தெரிய வேண்டியதில்லையே. என்னடா இதெல்லாம் என்று நாச்சி கேட்க, அம்மா அது வந்து என்று அவன் தயங்கி நிற்க, நாச்சி முதல்ல மருமகளுக்கு போய் ஆரத்தி எடுத்துட்டு வா என்று சொல்லியிருந்தார் மகேந்திரன். அவரும் கணவன் சொன்னபடி செய்ய இருவரும் உள்ளே நுழைந்தனர். மதுவிற்கு மனம் வேகமாக துடித்தது. அவளின் கையை ஆற விடவே இல்லை. உன் அம்மா அப்பாக்கு தெரியுமாமா என்று மகேந்திரன் கேட்க அவளோ குனிந்து கொண்டே, எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லும்போதே அவளின் கண்களில் இருந்து 2 சொட்டு நீர் கீழே விழுந்தது. அது எப்படி யாரும் இல்லை, அதான் நான் இருக்கேனே என்று சொல்லியிருந்தான் ஆரவ். சட்டென அவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். நான் இருக்கேன் எப்பவும் என்றான் அழுத்தமாக.
அந்த குரலில் அத்தனை உண்மை இருந்தது. அவனுக்கு அவள் மேல் காதல் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் அவன் என் மனைவி என்கிற உரிமை இருந்தது, கரிசனை இருந்தது, அக்கறை நிறையவே இருந்தது. அவனை நம்பி வந்த பெண் என்கிற பொறுப்பு கொட்டி கிடந்தது. அதானே, நாங்களா இருக்கும் போது எப்படிமா நீ யாரும் இல்லைன்னு சொல்லுவ? எத்தனையோ நாள் எனக்கு இன்னொரு குழந்தை, அதுவும் பெண் குழந்தை இருந்திருக்கலாம்னு நான் நினைச்சிருக்கேன் தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே அவளின் மற்றொரு பக்கத்தில் அமர்ந்தார் நாச்சி. அவர் ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறார். இன்னும் அவரே குழந்தை மனம் மாறாதவர்தான். நாச்சி, நீ போ. மருமகளுக்கு முதல்ல என்ன வேணும்னு கேட்டு செய். ஆரவ், நீ வா என்று மகேந்திரன் அழைக்கவும் தான் மதுவின் கையை விட்டான் ஆரவ். அவளோ அப்போதும் அவனை பார்க்க போ என்று சொல்லியிருந்தான். அட வாமா, இன்றிலிருந்து நீதானே என் மருமக என்றவர் அவளை அழைத்து கொண்டு சென்று விட்டார். அது 2 படுக்கை அறை கொண்ட வீடுதான். ஆரவும் அவனின் தந்தையும் அவனின் அறைக்குள் நுழைந்ததும் அறையை தாழ்பால் போட்டவர் அவரின் மகனின் கன்னத்தில் ஓங்கி அறைந்திருந்தார். அத்தியாயம் 6. அப்படியே நின்றிருந்தான் ஆரவ். இது நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு இல்ல, நீயும் மதுவும் சேர்ந்திருக்க போட்டோவை போட்டாலே ஒருத்தி, அவ கூட தானே ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த என்று கர்ஜனையாக கேட்டார் மகேந்திரன். அவர்தான் காஞ்சிபுரத்தின் துணை ஜில்லா அதிகாரி. அவருக்கா அவரின் மகனை பற்றி தெரியாது? நீ பண்றது எல்லாமே எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் தெரியுமா அமைதியா இருந்த? ஒத்த பிள்ளையா போயிட்டியே, நீயே பட்டு திருந்து வேணுதான். நீ அவ கூட மேய்ஞ்சதுக்கு மது வாழ்க்கைய வேற இப்படி இழுத்து விட்டு இருக்க. இனி என்ன பண்றதா உத்தேசம் என்று அவர் அவனை முறைத்து கொண்டு கேட்கவும் அவனோ ஆழ்ந்த மூச்செடுத்து, அதான் கல்யாணம் ஆகிருச்சே, ஒன்னா வாழதான்ப்பா போறோம் என்று சொல்லியிருந்தான். அவன் மட்டும் அதை சொல்லவில்லை என்றால் இன்றைக்கு ஆரவின் தலை தனியாக முண்டம் தனியாக கிடந்திருக்கும். கெட்டதுலேயும் ஒரே ஒரு நல்லது, மது உனக்கு மனைவியா வந்ததுதான். அந்த பிள்ளைய பார்த்தாலே தெரியுது. ஒழுங்கா வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துற வழிய பாரு என்று சொல்லியிருந்தார். அவர்கள் பேசி முடித்து வெளியே வர மதுவிற்கு சாதம் ஊட்டி கொண்டிருந்தார் நாச்சி. ஆரவை பார்த்ததும் சார் என்று அவள் எழ முற்பட, சாப்பிடும்போது எழக்கூடாது என்றவர் அப்படியே கையை பிடித்து அமர வைத்து அவளுக்கு முழுதாக அன்னத்தை ஊட்டி முடித்தார். பின்பு நால்வரும் கிளம்பி ஆரவ் மற்றும் மதுனிகாவின் திருமணத்தை பதிவு செய்ய விரைந்தனர். பதிவாளர் அலுவலகத்திற்கு அவர்களுக்கு முன்னே தனஞ்சயன், அஜய், ஆகாஷ் மற்றும் ஸ்ரீமதியும் வந்திருந்தனர். ஃப்ரெண்ட்ஸ் பா என்று சொல்லி அவர்களையும் அறிமுகப்படுத்தி வைத்தான் ஆரவ். இருவரும் முதலில் கையெழுத்து இட, பின்பு மகேந்திரன் ஆரவிற்காக கையொப்பம் வைக்க மதுவிற்காக யார் வைப்பார் என்று நினைத்து கொண்டு இருக்கும் போதே நான் சைன் போடுறேன் என்று அஜய் தான் கையொப்பமிட்டு இருந்தான். தேங்க்ஸ் என்று அவள் புன்னகைத்து கூறவும், எனக்கு தங்கச்சி இல்லை, ஒரே பையன்தான். உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு சிஸ்டர் ஃபீல் என்று அவளின் தலையை வருடி விட்டான். மதுவின் கண்களில் இருந்த நீர் அவனின் உள்ளங்கையை நனைக்க அவனின் கையாலேயே அதை துடைத்து விட்டான் அஜய். வாங்கப்பா எல்லாரும், இன்னைக்கு எங்க ட்ரீட் என்று மகேந்திரன் சொல்லவும் அவர்களும் புன்னகையுடன் சென்றனர். அனைவரும் உண்டு முடிய ஆரவின் வீட்டில் இருவரையும் விட்டுவிட்டு அவனின் பெற்றோர்கள் சென்று விட்டனர். மகேந்திரனுக்கு ஒரு முக்கிய வேலை இருப்பதால் சென்றாக வேண்டிய கட்டாயம். இருவரும் வீட்டிற்குள் நுழையவும், உன்னோட ட்ரெஸ்லாம் எங்க இருக்கு என்று கேட்டவனிடம், என்னோட ஹாஸ்டல்ல என்று பதில் அளித்திருந்தாள் மது. சரி வா, இன்னைக்கே போய் வெக்கேட் பண்ணிட்டு வந்துடலாம் என்று அவன் சொல்லவும் சரி என்று தலையசைத்து இருவரும் அவளின் விடுதிக்கு சென்று அவளின் அனைத்து பொருட்களையும் எடுத்து வந்துவிட்டனர். இரவு உணவு கடையில் வாங்கி கொண்டனர். ஒன்றாகத்தான் உண்டனர். மது என்று அவனின் குரலில் நிமிர்ந்து பார்க்க, நீ ஏன் ஸ்ரேயா இல்லை நான் உன்னை டீஸ் பண்ணும் போதெல்லாம் அமைதியாக இருந்திருக்க என்று முதல் முறையாக கேட்டான். சார், மற்றவங்களுக்கெல்லாம் இது வெறும் வேலை சார். ஆனால் எனக்கு இதுதான் வாழ்வாதாரமே. என் அம்மா அப்பா 2 பேரும் எனக்கு சேர்த்து வச்சுட்டு போனது கடன் மட்டும்தான். அதை நான் அடைக்கணுமே. எனக்கு இந்த வேலை வேணும். நான் எதிர்த்து பேசினா நீங்கள் எங்கே என்ன வேலையை விட்டு அனுப்பிடுவீங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். எனக்காக நான் பேசினாலும் யாரும் கூட இல்லையே. இருந்தால் கண்டிப்பாக என்னாலையும் பேச முடியும் சார். நான் என்ன பேச தெரியாத சின்ன குழந்தையா? பிரச்சனை வேண்டான்னு தான் அமைதியாக இருக்கேன் என்று கூறினாள். அவனுக்கு அவளை பார்க்க பரிதாபமாக இருந்தது.
அவனின் மனசாட்சியே கூட காரி துப்பியது. எத்தனை நாட்கள் இந்த சிறு பெண்ணை அவனும் சீண்டியிருப்பான். ரியலி சாரி மது என்றவனின் குரலில் நிறையவே வலி இருந்தது. பரவாயில்ல சார் என்று சொல்லியவள் உண்டு முடித்து விட, அவனோ, இங்க பாரு, இதோட ஸ்ட்ரேயா உன்னை சீண்டுனா திருப்பி அடி. என்ன கையில் வச்சுட்டு இருந்தாலோ அந்த பொருளாலேயே அடி. நான் பார்த்துக்கிறேன். எவனோ உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டான். இவ்வளோ நாள் உன்னை நானும் நிறைய பேசியிருக்கேன். வேணும்னா என்னையும் அடி என்றானே பார்க்கலாம். அவளுக்கோ அதிர்ச்சிதான். சார் என்று பதறி எழுந்தே விட்டாள். அவனோ, உண்மையாதான் சொல்கிறேன், என்னை அடிக்கணும்னு என்னைக்காவது தோணி இருக்கா என்று கேட்கவும் மலங்க மலங்க விழித்து கொண்டிருந்தாள். எத்தனையோ முறை அவளுக்கு தோன்றி இருக்கிறது தான். ஆனால் இன்று தாலி கட்டிய கணவன் ஆயிற்றே, அப்போ தோணி இருக்கு, அப்படித்தானே என்று புருவம் உயர்த்தி கேட்கவும் அவளுக்கு பொய்யுரைக்கவும் முடியவில்லை. கை அலம்பிட்டு வந்து என்னை அடிக்கிற என்றவுடன் அவளுக்கு கண்கள் வெளியே வந்துவிடும் அளவிற்கு விரிந்தது. அடிக்கிற என்று அழுத்தமாக கூறிவிட்டு எழுந்து கொண்டான். இருவரும் கையலம்பி விட்டு அவளின் அறைக்கு ஓட முயல அவளின் கையை பிடித்து இடையை வளைத்து நிற்க வைத்திருந்தான். சார் என்று அவளின் இதழ்கள் தந்தி அடிக்க, அவனோ, அடின்னு சொல்றேன்ல என்று மீண்டும் சொல்ல, அவளோ அவனுக்கு வலிக்காத வண்ணம் அடித்தாள். என்ன இது என்று அவன் கேட்க, அடிச்சிட்டேன் என்றவளை பார்த்து, நான் யாரு உனக்கு என்று கேட்க, அவளிடம் தடுமாற்றம். சொல்லுடி, நான் யாரு என்று கேட்கவும், புருஷன் என்று மென்மையாக அவள் கூறவும், அவனையே அறியாமல் அவனின் இதழ்களில் கர்வ புன்னகை. நான் தான் ஸ்ரேயா. இப்போ நாளைக்கே வந்து அவன் புருஷனை என்கிட்ட கொடுன்னு சொன்னான்னு வை, என்ன பண்ணுவ என்று கேட்டவனை பார்த்து அவளின் கண்கள் கோபமாக முறைக்க, இப்ப அடி என்றதும் அவனின் கன்னத்தில் ஓங்கி அறைந்திருந்தாள். மகேந்திரன் அடித்ததை விடவும் வலித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். பா, என்ன அடி என்கவும், ஐயோ சாரி சார் என்று அவனின் கன்னத்தை பற்றவும் அவளின் கைகளை பிடித்தவன், நாளைக்கு சப்போஸ் ஸ்ரேயா வந்தா இதான் பண்ணணும், புரிஞ்சுதா என்று கேட்கவும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை போல் தலையாட்டினாள். போய் தூங்கு என்று சொல்லிவிட்டு இருவரும் அவரவர் அறைக்கு சென்று விட்டனர். இருவருக்குமே தூக்கம் வர மறுத்தது. நேற்றிலிருந்து அவர்களின் வாழ்வே மாறிவிட்டதே. அப்படியே நினைத்து உறங்கி போயிருந்தார்கள். அடுத்த நாள் விடிய முதலில் எழுந்தது என்னவோ மதுதான். அறையை விட்டு வெளியே வந்தவள் அறையை சுத்தம் செய்ய ஆரம்பித்திருந்தாள். இதே சமயம் ஆரவ் எழுந்து குளிக்க சென்றிருந்தான். அவனின் அப்பார்ட்மெண்ட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் மதுனிகா. ஆரவ் அப்போதுதான் குளித்து விட்டு வந்தான். நீ ஏன் இதெல்லாம் தனியா பண்ற என்று அவன் கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே திறந்த வீட்டிற்குள் ஏதோ நுழைவது போல் உள்ளே வந்தாள் ஸ்ரேயா. ஆரவோ சலிப்பாக தலையசைத்து, நீ ஏன் என் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்த என்று பற்களை கடித்து கொண்டு கேட்டான். ஆரவ், நீ என்ன டிச் பண்றியா, அதுவும் இந்த சோடா புட்டிக்காக என்று மதுனிகாவை பார்த்து கேட்கவும் அவனுக்கோ சுர் என்று கோபம் வந்துவிட்டது. அவனின் முன்னிலையில் அவளின் மனைவியை அவள் அவமதிக்கிறாள். ஆனால் இன்று அவன் மதுவிற்காக பேச நினைக்கவில்லை. அவள் தானே அவளுக்காக பேச வேண்டும். எத்தனை நாட்கள் இப்படியே அமைதியாக இருக்கப் போகிறாள்? ஸ்ரேயாவிற்கோ ஆரவ் தன்னை விட்டு விட்டு சென்ற கோபம். அவளுக்கு அவள்தான் அவனை தூக்கி எறிய வேண்டுமே தவிர அவன் அவளை தூக்கி எறிந்ததாக இருக்கக்கூடாது என்கிற வெறி. வீட்டை விட்டு வெளியே போ என்று அவன் ஸ்ரேயாவை பார்த்து கூற, நான் போக மாட்டேன், இவளை தான் போக வைக்கணும் என்று சொல்லிக்கொண்டே மதுவை நெருங்க, மதுவோ ஆரவை தான் பார்த்தாள். ஆரவோ அவனின் கண்களாலேயே எதையோ சொல்ல, அவளோ இல்லை என்று தலையசைக்க, அவனோ மீண்டும் அதையே அவளுக்கு சொல்லவும் அவள் தொண்டைக்குழியில் எச்சில் ஏறி இறங்கியது. ஸ்ரேயா அவளை நெருங்கிவிட ஆரவோ அவனின் கண்ணசைவில், நீ செய், நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி இருக்க, ஸ்ரேயா அவளை நெருங்கி, வெளியே போடி என்று சொல்லவும், யாரடி வெளியே போகணும், நீ தான் வெளியே போகணும், ஏன் புருஷன் வீட்டுக்கு வந்து என்னையே வெளியே போக சொல்றியா என்று கேட்டுக்கொண்டே
கையில் இருக்கும் விளக்குமாறு குச்சியை வைத்து அடி வெளுக்க ஆரம்பித்து விட்டாள். ஆரவின் இதழுக்குள் புன்னகை. ஆரவ், இங்க பாரு, இவ என்ன பண்றான்னு என்று ஆரவை அழைக்க அவனோ நடப்பது ஏதோ சுவாரஸ்யமான படம் போல் பார்த்து கொண்டிருந்தான். ஸ்ரேயாவை அடித்து வெளுத்தவள் ஆரவின் புறம் திரும்ப ஆரவின் கண்கள் மதுவில்தான் படிந்திருந்தது. மதுவிற்கு தேவைப்பட்ட அந்த தைரியத்தை ஆரவ் கொடுத்திருந்தான். உனக்காக நான் என்றும் தோல் சாயம் மட்டும் அல்ல, தோல் கொடுக்கவும் இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையை மட்டுமே அவளுக்கு தேவைப்பட்டது. எனக்காக யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு இருந்தவளுக்கு உனக்காக எல்லாமுமாய் இன்றிலிருந்து நான் இருக்கிறேன் என்று அவனின் கண் அசைவிலேயே சொல்லியிருந்தான் ஆரவ். மாஸ் காட்டிட்ட என்று அவன் விசிலடிக்க, உங்களால தான் என்றவளிடம் இருந்த விளக்கு மாத்தை வாங்கி கொண்டு, நீ போய் ரெடியாக, இன்னைக்கு ஆஃபீஸ் போகணும், இன்றிலிருந்து எனக்கு நிறைய வேலை இருக்கு என்றவன் இதழ்களில் ஒரு வன்ம புன்னகை. என்ன செய்ய காத்திருக்கிறானோ ஆரவ். அத்தியாயம் 7. இருவரும் ஒன்றாகவே அலுவலகம் அடைந்தனர். ஆரவ் அவனின் வண்டியை நிறுத்திவிட்டு வர இருவரும் ஒன்றாக அலுவலகத்தினுள் நுழையவும் ஸ்ரீமதி மற்றும் தனஞ்சயன்தான் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தனர். ஆரவ் அருகே வர, ஸ்ரேயா நம்ம டீம் விட்டுட்டு பிரதீப் டீம் போயிட்டாலாம் என்றவனிடம், ரொம்ப நல்லது, சனிய ஒடிஞ்சுது, அஜய் எங்க என்று அவன் கேட்க, அவன் உன்னோட செல்ல குழந்தைய கூப்பிட்டுட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கான் என்று தனஞ்சயன் சொல்லவும் ஆரவ் இதழ்களில் புன்னகை. நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன் என்று ஆரவ் அஜயின் அலுவலக அறையை நோக்கி சென்றான். இங்கோ அஜயின் அறையில் சூழலே வேறு விதமாக இருந்தது. அஜயின் முன் வந்து நின்றான் கௌஷிக். இப்போது அவனை காப்பாற்ற ஆரவும் இல்லை. அவன் அனைவருக்கும் ஆமாம் சாமி போட்டே பழகிவிட்டான். வளைந்து கொடுத்து போகிறேன் என்று ஆரவிற்கு ஆப்பு அடித்தும் விட்டான். அஜயிடம் அதெல்லாம் வேலைக்காகாது. அவன்தான் அவனின் கண் அசைவில் யார் எப்படி என்று எடை போட்டு விடுவானே. இன்னும் வேலை முடியல சார், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க என்று கையை கட்டிக்கொண்டு கேட்டான். அவனின் விழிகள் கௌஷிக்கை விட்டால் எரித்து விட்டிருக்கும். அஜய், அது வந்து என்று அவன் தடுமாற, பிரதீப்க்கு விளக்கு பிடிக்கவே நேரம் சரியா போச்சோ என்று அடுத்த கேள்வி கேட்டிருந்தான். அஜய் என்றவன் குரல் வெளியே வரவே இல்லை. நான் ஒன்றும் ஆறவில்லை, நீ என்ன சொன்னாலும் நம்பிட்டு ஐயோ குழந்தை புள்ளன்னு நினைக்க. டேய், நீ விஷம்னு எனக்கு முன்னவே தெரியும். சரி, நான் தான் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். இன்னும் 1 மணி நேரத்தில் வேலை முடியலை. பிரதீப்புக்கு அப்பனே வந்தாலும் நீ வேலையில் இருக்க முடியாது. கெட் லாஸ்ட் என்று கத்தி அவனை வெளியே அனுப்பியிருந்தான். கௌஷிக் வெளியே வர அவனின் கண்களில் தென்பட்டது என்னவோ அங்கே நின்று கொண்டிருந்த ஆரவ் தான். அவனுக்கு அவனை பார்க்க அவமானம் எல்லாம் இல்லை. அதெல்லாம் சூடு சொரணை வெக்கம் மானமுள்ள மனிதர்களுக்கு தானே. இவன்தான் அற்பனாயிற்றே. அடுத்தவரை ஒன்றி வாழும் உயிரியிடமெல்லாம் என்ன எதிர்பார்த்து விட முடியும்? அப்போது கூட திருந்தாமல், ஆரவ், என் அஜய் ரொம்ப திட்டான் என்று அவனிடம் சொல்லவும் அவனோ என்னன்னு சொன்னா என்று நக்கலாக கேட்கவும், நான் போய் பிரதீப் ஸ்ரேயாவுக்கு விளக்கு பிடிச்சேன்னு சொல்றான் என்று வராத கண்ணீரை வரவழைத்து கொண்டு அழவும், ஆரவோ அப்படியா சொன்னா, வா என்று சொல்லி கௌஷிக்கை அழைத்து கொண்டு அஜயின் அறைக்குள் நுழைந்தான். கௌஷிக்கோ இன்னைக்கு ஆரவ் நம்மளை கண்டிப்பாக காப்பாத்திருவான் என்று நினைத்து கொண்டிருக்க, அவனோ அஜயின் முன் வந்து, விளக்கு பிடிக்கிறான்னு சொன்னியா என்று கேட்க, அவனோ ஆமாம் என்று தலையசைத்தான். மாமா வேலை பார்க்குறவன் விளக்கு தான் பிடிப்பான், இது கூட தெரியாதா உனக்கு? ஏன் கேட்டு உன் டைம் வேஸ்ட் பண்ணுற என்று அஜயிடம் சொல்ல கௌஷிக்கின் கண்கள் விரிந்தன. இவனை எல்லாம் வேலையை விட்டு அனுப்புகிற வழியை பாரு என்று அஜயிடம் சொல்லவும் அவனோ அவனின் கண்ணின் முன்னாலேயே கௌஷிக்கின் பணி நீக்கம் செய்யும் கடிதத்தை நீட்டியிருந்தான். கௌஷிக்கு செருப்பால் அடித்தது போல் இருந்தது. உண்மையாகவே செருப்பால் அடித்திருந்தால் கூட வாங்கும் ஜென்மம்தான் அவன். அதையும் தாண்டி இதை செய்து விட்டார்கள். அவனோ அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு பிரதீப்பிடம் செல்ல, அவனோ இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், உனக்கும் உன் பாஸ்க்கும் நடுவில் நான் வரமாட்டேன் என்று கையை விரித்து விட்டான். மொத்தமாக வேலையிலிருந்து வெளியே சென்றிருந்தான் கௌஷிக். அன்று மதியம் அனைவரும் ஒன்றாக சாப்பிட்டார்கள்.
இன்று கௌஷிக் மற்றும் ஸ்ரேயாவின் இடத்தை அஜய் மற்றும் ஆகாஷ் பெற்றிருந்தனர். என்ன பிளான்னு இன்னும் சொல்லலையே என்று அஜய் கேட்கவும் ஆரவ் அவனின் அனைத்து திட்டத்தையும் சொல்லியிருந்தான். ஸ்ரீமதியோ, எங்களையெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் அனுப்ப ட்ரை பண்ணுறீங்களா என்று சற்று உணர்ச்சி வசப்பட்டு விட அவள் சாப்பிட்டு கொண்டிருந்த கை அப்படியே அஜயின் கன்னத்தில் பட்டது. எச்ச கையாலேயே அடிச்சிட்டியேம்மா, அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு செஞ்சுட்ட என்று தனஞ்சயன் சொல்லவும் அஜய் அவளைத்தான் முறைத்தான். ஐயோ அண்ணா, இப்படி போட்டு கொடுத்துட்டீங்களே என்று நினைத்து கொண்டே, இல்லை சார், அன்னைக்கு ஒரு நாள் உங்கள் கார் கண்ணாடியில் முகத்தை பார்த்ததுக்கு திட்டினீங்களே, அப்போது சும்மா ஒரு கோவத்தில் இவன் கன்னத்தில் சாப்பிட்ட எச்ச கையோடு அடிப்பேன்னு சொன்னேன், அது சும்மா கோவத்தில் தான் சொன்னேன் என்று பாவமாக முகத்தை வைத்துக்கொள்ள, நான் வாஷ்ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன் என்று அஜய் சென்று விட்டான். அடுத்து அவன் வரவும் மீண்டும் திட்டங்கள் பல தீட்டினர். கொஞ்சம் ரிஸ்க் தான் ஆரவ், பட் இம்பாசிபிள் இல்லை, வச்சு செஞ்சிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பிளான்? நீ இந்த ஆஃபீஸில் கண்டினியூ பண்ண மாட்டியே என்று சொல்லவும் அவனும் ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு, இது முடிய சொல்கிறேன், அதுக்கும் உங்கள் ஹெல்ப் வேணும், ஆனால் உங்களை இப்படி ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் என்று சொல்லியிருந்தான். அவர்களும், விட ஆரவ், பார்த்துக்கலாம், முதல்ல நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணும் என்று ஆகாஷ் சொல்ல அவர்களும் ஆமோதிப்பாக தலையசைத்தனர். அன்று மதியம் சாப்பிட்டு முடித்தவுடன் மதுனிகாவை தான் அவனின் அலுவலக அறைக்கு அழைத்திருந்தான் தியாகு. அவளுக்கோ உள்ளுக்குள் நடுக்கம். ஆரவ் அவள் அருகில் வந்தான். சார் என்று அவள் ஆரம்பிக்கும் போதே, ஜஸ்ட் நான் சொல்றத பண்ணு என்றவன் அவளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லி இருக்க அவளோ மேலும் கீழும் தலையசைத்தாள். தைரியமா இருடி, நான் தான் இருக்கேன்ல, அப்படியெல்லாம் உன்னை விட்டுட மாட்டேன். உன் மேலே ஒரு சுண்டு விரல் பட்டா கூட அவனை இங்கேயே வெட்டி போட்டுடுவேன், போ என்று அவளின் தோலை பற்றி எழுப்பி கண்ணசைவில் போக சொன்னான். அவள் உள்ளே வர தியாகு அவளை நெருங்கவெல்லாம் இல்லை. ஆனால் வேலை பளுவை அதிகரித்து திட்டி மட்டும் அனுப்பியிருந்தார். அப்படியே அங்கு நின்று இருந்தாள் மது. போகும் சமயம் அவள் தடுக்கி விழ, இதை மட்டும் சரியா பண்ணு என்று அவர் சொல்லவும் அங்கே இருந்த சோஃபாவை பற்றி எழுந்து நின்று சென்று விட்டாள். அவள் வெளியே வரவும் ஆரவ் கண்ணாலேயே என்னவென்று கேட்க அவளோ கையை மட்டும் உயர்த்தி சென்று விட்டாள். அன்றைய நாள் முழுக்க மதுவிற்கு தான் சரியான வேலை. ஆரவ் மற்றும் அஜய்க்கு இருக்கும் வேலையே கழுத்தை இருக்கியது. அவர்களையும் தான் தியாகு வைத்து செய்தான். இன்னும் 2 வாரம், அது வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு இருக்கணும் என்று ஆரவ் சொல்ல, டோன்ட் வரி என்று அஜய் தான் அவனை தேற்றி எடுத்தான். மதுனிகா ஆரவின் வீட்டிற்கு வரவே 6 மணி இருக்கும். அவள் சற்று முன்பே கிளம்பிவிட்டாள். அவளால் முடியவில்லை. அடித்து போட்டது போல் உடம்பு வலித்தது, முதுகு வலி எடுத்தது. இன்று முழுக்க அவளுக்கு வேலை இருந்தது. அவளின் மாதவிடாய் நாள் வேறு நெருங்கிக் கொண்டிருக்க அவளால் சுத்தமாக முடியவில்லை. அப்படியே சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள். உறங்கியும் போய்விட்டாள். இதே சமயம் உள்ளே வந்தான் ஆரவ். அவனுக்கும் வேலைதான். அவன் முடிக்க வேண்டிய வேலையே நிறைய இருந்ததே. உள்ளே வந்தவனின் கண்ணில் பட்டது என்னவோ சாய்ந்து படுத்திருக்கும் மதுதான். அவளின் முகமே அவளின் சோர்வினை உணர்த்திட சத்தம் போடாமல் அவனின் அறைக்கு சென்றவன் உடை மாற்றி வந்து சமைக்கவும் ஆரம்பித்து விட்டான். 1 மணி நேரம் கடந்திருக்கும். அவளை நெருங்கி அமர்ந்து, மது மது என்று எழுப்ப அப்போதுதான் அவளின் கண்ணாடியை எடுத்து கண்களை துடைத்து பார்த்தாள். மணி 7:30 காட்டியது. ஐயோ சாரி சார், அப்படியே தூங்கிட்டேன் என்று அவள் பதட்டமாக கூற, சோ வாட், உனக்கு டயர்டாக இருந்தது, தூங்கிட்ட, கொலைக்குத்தம் ஒன்றும் பண்ணலையே, சில், வா சாப்பிடலாம் என்று அவளின் கையை பற்றி எழுப்பிவிட, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிங்களா என்று கேட்டுக்கொண்டே இருவரும் நடந்து உணவு மேஜைக்கு சென்று விட்டனர். இல்லை, நான் தான் சமைச்சேன் என்றவன் அவளை அமர வைத்து சப்பாத்தியும் சென்னாவும் வைக்க அவளுக்கோ கண்கள் விரிந்தன. என்ன அப்படி பார்க்குற என்று கேட்கவும், சமைக்க தெரியுமா என்று அவள் ஆச்சரியமாக கேட்கவும், உன்னை விட நல்லா சமைப்பேன், சாப்பிடு என்று சொல்லவும் இருவரும் சாப்பிட துவங்கினர். அவன் செய்த உணவை ருசித்து கொண்டே மதுவின் கண்கள் ஆரவை தான் ரசித்தது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவளுக்கு ஆரவை பிடிக்கும் தான். அவளிடம் எரிந்து விழுந்தாலும் அவன் அன்பானவன்தான்.
அழகானவன் என்று மட்டும் அவனிடம் ஈர்ப்பு வந்துவிடவில்லை. இன்று வரை அவன் யாரிடமும் நெருங்கி பழகியது கிடையாது. ஸ்ரேயாவிடம் கூட அவன் அவர்கள் இருக்கும்போது கிட்டே சென்று நின்று இடித்து கொண்டெல்லாம் பேச மாட்டான். அவனிடம் ஒரு கண்ணியம் இருந்தது. அதை அவள் ரசித்து இருக்கிறாள். ஒரு முறை அவளே மழையில் நனைந்திருக்க, அவள் அன்று வெள்ளை சுடிதார் வேறு அணிந்திருக்க, அவளின் உள்ளாடைகள் அனைத்தும் அப்பட்டமாக தெரிய ஆரவ் அவனின் சட்டையை கொடுத்திருந்தான். அது அவனது மேல் சட்டை மட்டும்தான். அவள் வேண்டாம் என்று மறுக்கவும் அதை மேலே போர்த்தி விட்டவன் அப்படியே சென்றும் விட்டான். அடுத்த நாள் அவனே அதை கொடுத்ததை மறந்திருக்க, இன்றும் அவள்தான் அதை பொக்கிஷம் போல் பேணி காத்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு அவனை பிடித்திருந்ததுதான். ஆனால் காதலா என்றெல்லாம் தெரியவில்லை. இன்னொருத்தியின் காதலனை காதலிக்க கூடாது என்று கடிவாளம் போட்டு கொண்டாலோ என்னவோ. ஆனால் நிறையவே ரசித்திருக்கிறாள். யாருக்கும் தெரியாமல் அவனின் சிரிப்புக்கள், பேச்சுக்கள் என்று அனைத்தையும் அவளின் ஆழ் மனதில் புதைத்து வைத்தும் இருக்கிறாள். பெண்களின் மனதுதான் ஆழ்கடலை விட ஆழமானதாயிற்றே. இவ்வுலகில் பெண்ணின் மனதை படித்தவருண்டோ? யாரும் அறியா மதுனிகாவின் கேள்வன் ஆரவ்தான். அவனே அவளுக்கு மணாளனாக வருவான் என்று அவளே கூட நினைத்ததில்லை. ஆனால் நினைக்காதது நடப்பதுதானே வாழ்க்கை. சைட் அடிச்சாஜா என்று அவன் கேட்க, சாப்பிட்டு கொண்டிருந்தவளுக்கு புறக்கை ஏறிவிட்டது. அவனோ அவளின் தலையை தட்டி தண்ணீர் கொடுக்க, அப்போதுதான் சமநிலைக்கு வந்தாள். சைட் அடிச்சதானே என்று அவன் ஒற்றை புருவம் உயர்த்தி கேட்க, அவளோ இல்லை என்று வேகமாக தலையசைத்தாள். உண்மையா சொல்லு, சைட் அடிக்கல என்று விழிகளுடன் விழி கலந்து கேட்க, பாவம் அவளால் பொய் பேச முடியவில்லை. இன்றிலிருந்து நல்லாவே சைட் அடிக்கலாம், மொத்தமாக உனக்கு தானே என்று சொல்லவும் அவளுக்கு மூச்சே அடைத்து விட்டது. ஆரவா இது என்று அவளால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. ஆரவிற்கே ஆச்சரியம். அவன் இப்படியெல்லாம் ஸ்ரேயாவிடம் பேசியதில்லை. ஸ்ரேயா தான் வெளிப்படையாக பேசுபவளாயிற்றே. இப்படி இலைமறைக்காயாக பேசுவதெல்லாம் அவளிடம் நடக்காது. அவனின் மனதில் சட்டென ஒரு கேள்வி. அவன் இதுவரை ஸ்ரேயாவை உண்மையாகவே நேசித்திருந்தானா? இன்றிலிருந்து அதற்கான விடையையும் ஆராய வேண்டும். அத்தியாயம் 8. இருவரும் உண்ட பின்னர் அவள் அவளின் அறைக்குள் சென்று விட்டாள். அவன்தான் வேலை செய்து கொண்டிருந்தான். செய்தாக வேண்டிய கட்டாயம். அத்தனை பேரையும் இழுத்து விட்டிருக்கிறான். அவனின் ஒரு சிறு தவறு அஜய், தனஞ்சயன், ஆகாஷ் மற்றும் ஸ்ரீமதியின் வாழ்க்கையையே புரட்டி போட்டுவிடும். மது அவனின் மனைவி. அவளை அவனிடம் வைத்துக்கொண்டு அவனால் காப்பாற்றிவிட முடியும் என்கிற நம்பிக்கை இருந்தது. நள்ளிரவு 1 மணி அளவில் அவனையே அறியாமல் கண்ணயர்ந்திருந்தான். 3 மணி அளவில் தண்ணீர் எடுக்க மது வெளியே வர, ஐயோ வேலை செஞ்சுட்டே தூங்கிட்டாரா என்று நினைத்து கொண்டே அவள் அவனின் அருகே வந்து அமர்ந்து படுக்க வைக்க, அவனோ உறக்கத்திலேயே அவளின் கையை இறுக பற்றியிருந்தான். அதை அவள் சாமர்த்தியமாக உருவி எடுக்கவும், குழந்தை முகத்துடன் உறங்கும் அவனை அவளால் ரசிக்காமல் இருக்க முடியவில்லை. முன்னவே ரசிப்பவள் இப்போது முழு உரிமையும் இருக்கிறது. எதற்கு தயக்கம்? அவனே சொல்லியிருக்கிறானே, பின்பு எதற்கு தயங்க வேண்டும்? ரசிப்பதுடன் நிறுத்திக்கொள்ள அவள் விரும்பவில்லை. அவனின் அலைகேசம் காற்றில் ஆட, அவளோ அதை ஒதுக்கி அவளின் செவ்விதழ் கொண்டு அவனின் பிறை நெற்றியில் அவளின் முதல் அச்சாரம் பதித்தாள். தூக்கத்தில் கூட அவனின் இதழ்கள் கொஞ்சம் விரிந்தன. அப்படியே விலகி சென்றவள் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அவளின் அறைக்கு சென்று விட்டாள். இப்படியாக 1 வாரம் சென்றிருக்கும். இன்னும் 1 வாரம்தான் இருந்தது. அதற்குள் அவன் நினைத்ததை முடிக்க வேண்டும். அதற்கு தேவையான அனைத்து வேலைகளையும் மும்முரமாக செய்ய துவங்கியிருந்தான் ஆரவ். ஆனால் இந்த 1 வாரத்தில் அவனும் மதுவும் நன்கு நெருங்கியிருந்தார்கள். அவள் குழந்தை என்று அவனும் கணித்திருந்தான். அருகில் இருந்த வைரத்தை பார்க்கவில்லையோ என்று அவனுக்கு தோன்றியது. ஸ்ரேயாவை அவன் நிச்சயமாக காதலிக்கவில்லையோ என்று இப்போது அழுத்தமாக தோன்றியது. அவள் அவனை ஏமாற்றியது வலித்ததை தவிர அவள் இன்னொருவனுடன் இருந்தது அவனுக்கு வலிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் நேற்று மதுவும் அவனும் கடற்கரைக்கு செல்லும் நேரம் தெரியாமல் ஒருவன் மதுவை மோத வந்ததற்கே சண்டை கட்டி விட்டிருந்தான். அவள் தனக்கானவள் என்று மதுவிடம் தோன்றிய அந்த உணர்வு அவனுக்கு ஸ்ரேயாவிடம் தோன்றியதில்லை என்பதுதான் உண்மை. ஸ்ரேயாவே தான் அவனை தேடி வந்தாள். அவளே போய்விட்டாள். அவனின் வேலை அபகரிக்கப்பட்டதுதான் அவனுக்கு மிகவும் ஏமாற்றமாக இருந்தது.
மதுவை ரசிக்கிறான். அவளுக்கு ஒன்றென்றால் துடித்து விடுகிறான். இதுதான் மஞ்சள் கயிறு மேஜிக் போல. வார இறுதியில் அவனின் அன்னை தந்தையை பார்த்துவிட்டும் வந்தார்கள். அவளுக்கு தாலி பிரித்து கோர்த்துவிட்டு அனுப்பியிருந்தார் நாச்சி. அன்று காண முடியாத திருமணத்தை அவன் பொன்தாலி அணிவிக்கும் போது மகேந்திரனும் நாச்சியாரும் கண்ணார கண்டனர். இதோ திங்கள்கிழமை மீண்டும் வந்துவிட்டது. ஆரவ் எழும்பொழுதே அவனுக்கு மணக்க மணக்க வெண்பொங்கலுடன் சாம்பார் வாசனை மூக்கை துளைத்தது. எழுந்து பார்க்க மதுதான் சமைத்து கொண்டிருந்தாள். அவன் பார்ப்பதை பார்த்தவள், எழுந்துட்டீங்களா, காஃபி வேணுமா என்று கேட்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு வர மது என்றவன் அப்படியே எழுந்து சென்று குளித்துவிட்டு வந்தான். அவன் வந்தவுடன் அவனுக்கு உணவு பரிமாறியிருந்தாள் மது. சாப்பிடுங்க சார் என்று அவள் சொல்லவும், அவள் சார் என்று அழைப்பது ஏனோ அவனுக்கு பிடிக்கவில்லை. பின்பு கூறிக்கொள்ளலாம் என்று இருந்துவிட்டான். இருவரும் அலுவலகம் வந்துவிட்டனர். மீண்டும் வேலைதான். இதில் தியாகு வேறு வந்து ஸ்ரேயாவும் பிரதீப், அஜய் மற்றும் ஆரவிற்கு இணையாக பதவியில் இருக்கிறாள் என்று கூறி சென்று இருக்க, அஜய் மற்றும் ஆரவிற்கு தான் கடுப்பாக இருந்தது. அனைவரும் ஒன்றாக இப்போது வேலை செய்ய வேண்டும். ஸ்ரேயாவிற்கு ஆரவ் அவளை பார்க்காமல் இருப்பதை ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஆரவ் ஒன்றும் அவளின் பின்னால் செல்லவில்லை. இவள்தான் அவனின் பின்னால் சென்றாள். எப்படியோ அவனை காதலிக்க வைத்தும் விட்டாள். நீ இல்லை என்றால் என்னால் வாழ முடியாது என்றெல்லாம் கதை கட்டி ஆரவை ஏமாற்றிய சதிகாரி அவள். என்ன இருந்தாலும் அவளுக்கு ஆரவின் உடலின் மீது ஒரு வெறி இருந்தது. அந்த அலுவலகத்தின் அழகன் அவன்தானே. இப்போது மதுனிகாவிற்கு சொந்தமாகி விட்டான். அதை ஜீரணிக்கவே முடியவில்லை. அவளே இப்போது, ஆரவ் அந்த கோட் சரியா இருக்கா என்று இடித்து கொண்டு பேசவும், அவனோ தள்ளி நின்று கொண்டு, பிரதீப் கிட்ட கேட்டுக்கோ என்று சொல்ல, ஸ்ரீமதியோ சிரித்து விட்டாள். அவளை அவமானப்படுத்தி விட்டான் அல்லவா. ஆரவ் என்று மீண்டும் அழைக்க, இப்போ எதுக்கு என்னோட பேரை ஏல விடுற என்று கத்தியே விட்டான். அவளுக்கு இப்போது ஆரவை அடிப்பதை விட மதுவை அடித்தாக வேண்டும் என்கிற வேட்கை எழ, நீ மதுவை தொடக்கூட இல்லை தானே? ஐ நோ ஷீ இஸ் நாட் யுவர் டைப். என்ன மது, ஆரவுன அப்படியே வச்சிருக்கான் போல என்று கேட்கவும், அங்கே இருந்தவர்களுக்கு என்ன பெண் இவள், இவளெல்லாம் என்ன பிறவியோ என்றெல்லாம் எண்ணங்கள் எழுந்தன. அஜய் கூட முகம் சுளித்து விட்டான். எங்க பெட்ரூம்குள்ள என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்கறத விடுங்க மிஸ்ரேயா. உங்க பெட்ரூம் மாதிரி எல்லாரோட பெட்ரூமும் திறந்து இருக்காது என்று சொல்லவும் ஸ்ரேயாவின் முகம் கருத்து விட்டது. அதற்கு பிறகு அவள் ஒன்றும் பேசவில்லை. வேலை நேரம் முடிய இன்று அனைவரும் ஒன்றாகத்தான் கிளம்பினார்கள். கிளம்பும் சமயம் ஸ்ரேயா என்று அழைத்திருந்தான் ஆரவ். அவள் மட்டுமல்ல, அனைவரும் திரும்பினார்கள். எங்க பெட்ரூம்ல என்ன நடக்குதுன்னு சாம்பிள் காட்டவா என்று கேட்டவன் பக்கத்தில் இருந்த மதுவின் கழுத்தை பற்றி அவளின் இதழில் முத்தம் பதித்திருந்தான். அவளின் கண்கள் விரிந்து விட்டன. அங்கே இருந்தவர்களின் அனைவரின் கண்களும் வெளியே வந்துவிடவில்லை. நமக்கு ஃப்ரீ ஷோ என்று வாழ்விட்டு ஸ்ரீமதி கூற, அஜயோ அவ்வளோ காஞ்சி போயிருக்கியா என்று கேட்டுவிட அவள் கப் சிப் என்று வாயை மூடிக்கொண்டாள். ஸ்ரேயா பற்களை கடித்து கொண்டு அவளின் ஹீல்ஸால் காலை உதைக்க அவளின் ஹீல்ஸ் உடைந்து விட்டது. அப்படியே அவளும் விழுந்து விட்டாள். முன்பு மது விழுவாள், ஸ்ரேயா சிரிப்பாள். இப்போது நிலை தலைகீழாக மாறியிருந்தது. ஸ்ரேயா விழுந்திருக்கிறாள், மது நிமிர்ந்து நிற்கிறாள். உலகம் உருண்டைதானே. அவமானமாக போய்விட்டது. எழுந்து நடந்து சென்று விட்டாள். மதுவும் ஆரவும் அவர்களின் காரில் ஏற, மது சாரி என்று சொல்லியிருந்தான். முத்தம் கொடுத்ததற்கு என்று அவள் நினைக்க, ஐயோ பரவாயில்ல சார், அடுத்த தடவை கிஸ் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் என்றவளை பார்த்து, ஹலோ மேடம், அன்னைக்கே சொன்னேன் நினைவு இருக்கா? இது ஒன்றும் நாவல் இல்லை. நான் உன்னை கிஸ் பண்ணதுக்கெலாம் சாரி கேட்கல, எல்லார் முன்னாடியும் கிஸ் பண்ணதுக்கு தான் சாரி கேட்டேன். இனி நினைக்கும் போதெல்லாம் கிஸ் பண்ணுவேன். என் பொண்டாட்டிய நான் கிஸ் பண்ண எதுக்கு பர்மிஷன் கேட்கணும்? இங்கே பாருமா, எனக்கு 29 வயசாச்சு. எனக்கும் ஆசையெல்லாம் இருக்குது. சீக்கிரம் உன் மனசை ஸ்டடி பண்ணிக்கிட்டு சொல்லு. லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இதோட கண்டிப்பாக கிஸ் பண்ணுவேன், ஹக் பண்ணுவேன். நீயும் பண்ணு, உன்னோட ப்ராப்பர்ட்டி தானே என்று சகஜமாக அவன் பேச இவளுக்கு தான் தலை சுற்றியது. அன்று இரவு வந்து சாப்பிட்டு முடிய, மது நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டியா என்று கேட்கவும்,
இல்ல சார், இனிதான் என்றவள் எழுந்து அவளின் அறைக்கு சென்று விட்டாள். இவ ஒருத்தி அந்த சாரை விடமாற்றா என்று நினைத்து கொண்டே ஒரு அழைப்பு வரவும் அதை எடுத்து பேச சென்று விட்டான். அவன் சொன்ன வேலையை தான் செய்து கொண்டிருந்தாள் மது. அவளால் ஒரு கட்டத்திற்கு மேல் வேலையை எப்படி நகர்த்த வேண்டும் என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தாள். அழைப்பை பேசி முடித்தவன் அவள் வேலை செய்வதால் இருவருக்கும் தேநீர் போட நினைத்தான். அவளுக்கு தேநீர் அவன் கொண்டு வர அவளோ வாயில் பேனாவின் முனையை வைத்து கடித்து கொண்டு இருந்தாள். அவனின் கண்கள் அவளின் இதழ்களில்தான் படிந்தன. இன்று ஒற்றை இதழொற்றல் அவனின் ஹார்மோன்களை தாறுமாறாக சுரக்க வைத்தது. ஸ்ரேயாவின் மீது அவனுக்கு என்றும் மோகம் வந்ததே இல்லை. அவள் அவனுக்கு மட்டும் விருந்தாகி இருந்தால் மோகம் வந்திருக்குமோ என்னவோ. கடந்த சில நாட்களில் அவனுக்கு உண்மையாகவே ஸ்ரேயாவின் மீது காதல் இருந்ததா என்று அவனையே கேட்டுக்கொள்கிறான். இல்லை என்று மனது வேறு அப்பட்டமாக கூறியது. ஆனால் மதுவிற்கு தாலி கட்டிய பின்பிலிருந்து அவனின் கண்கள் அவளை வரைமுறையின்றி பார்ப்பது என்னவோ உண்மைதான். அவனோ தலையை உலுக்கிக் கொண்டு மது என்று அழைக்க அவளோ பற்களிலிருந்து பேனாவை விடுவித்து சார் என்க ஆரவ் என்று சொல்லியிருந்தாள். ஹா என்று அவள் புருவம் உயர்த்த ஆரவ்னு கூப்பிடு, சார் ஆஃபீஸ் வரைக்கும் தான் என்று கட்டளையாக சொல்லியிருந்தான். என்னாச்சு என்று கேட்டுக்கொண்டே அவளின் அருகே வந்து அவன் பின்னால் நிற்க, இதுக்கு மேலே எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு தெரியல என்று உதட்டை பிதுக்கி அவள் கேட்க, அவனின் மனதிலோ செய்றா ராட்சசி என்று நினைத்து கொண்டே நான் பார்க்குறேன் என்று பின்னால் இருந்து அவளின் கணினியை பார்க்க அவளுக்கு தான் இம்சையாக இருந்தது. அவளின் கழுத்து வளைவில் அவன் முகம் இருக்க அவனின் 2 நாட்கள் சரவம் செய்யாத அடி அவளின் கன்னத்தை உரசி செல்ல அவளுக்கோ இம்சையாக இருந்தது. அவனின் மூச்சுக்காற்று கூட அவளை தகிக்க செய்ய அவனுக்கும் அதே அவஸ்தைதான். அவளின் பிரத்யேக வாசனை அவனின் மூக்கை துளைக்க அவளின் பட்டு கன்னத்தை உரசும் போதே அவனின் கைகளும் அவளை அள்ளிக்கொள்ள பரபரத்தது. சட்டென இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க இருவரின் கண்களிலும் சொல்ல முடியா ஏதோ ஒரு உணர்வு. கணவன் மனைவி என்கிற உரிமையா அல்லது காதல் கொண்ட மனங்களின் சேர்க்கையா? இன்றிலிருந்து காதல் மலருமா? உரிமை பிறக்குமா? அத்தியாயம் 9. கண்களை உடனே திருப்பிக் கொண்டாள் மது. அவனுக்கும் உணர்வு அருந்த உணர்வு. குட் நைட் என்றவள் சொல்லவும் அவனோ என்ன நினைத்தானோ அவளின் தாடையை பற்றி அவளின் இதழ்களில் ஆழ்ந்த முத்தம் ஒன்றை கொடுத்திருந்தான். அவளின் கண்கள் தாமாக மூடிக்கொண்டது. அவளின் இதழின் சுவை அவனுக்கு மதுவின் போதையை கொடுத்ததோ என்னவோ திகட்டாமல் சுவைத்தான். அவளுக்கு தான் மூச்சு விட முடியாமல் போய்விட்டது. அவனை விலக்கவும் அவனின் கை எங்கே இருக்கிறது என்று பார்த்தவளுக்கு மூச்சே நின்றுவிட்டது. சட்டென கையை தட்டிவிட்டாள். அதான் எல்லாம் அளந்தாச்சே என்று அவன் பேச, என்ன இப்படி பேசுறீங்க என்று அவள் சினுங்க, இப்போ பேச மட்டும்தான் செய்கிறேன், நீ மட்டும் சொல்லு, மொத்தமாக செஞ்சு காட்டுறேன் என்றவனிடம், நீங்க சரியே இல்லை என்றவள் சொல்லிக்கொண்டு மீண்டும் கணினியை பார்க்க, நான் சரியே இல்லை, ஆனால் உனக்கு எல்லாமே சரியா இருக்கு, பர்ஃபெக்ட் ஃபிட் என்று கண் சிமிட்ட அவளுக்கு தான் வெட்கம் பிடுங்கி தின்றது. நீ மட்டும் ஃபிட்டாக ட்ரெஸ் போட்டா எல்லாமே ஷேப்பாக தெரியும் என்கவும் அவளே கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே போங்க என்று சொல்லவும் அவனும் என் ரூமுக்கு வரியாடி என்று கேட்கவும், போய் வேலை செய்யுங்க, இன்னும் 1 வாரம் தான் இருக்கு என்று அவனை மீண்டும் தள்ள, அப்போ 1 வாரம் கழிச்சு ஓகேவா என்று கேட்கவும், உங்களுக்கு 1 வாரம் முன்னாடி தான் பிரேக்கப் ஆச்சு தெரியுமா என்று கேட்டே விட்டாள். அதெல்லாம் பிரேக்கப்னு சொல்லாத, எனக்கு அவள் விட்டுட்டு போனதெல்லாம் பிரச்சனை இல்லை, சண்டாளி என் ப்ராஜெக்ட் ஆட்டையை போட்டுட்டா பாரு என்று தான் கருவினான். எனக்கு இன்னும் 6 மாதம் டைம் வேணும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்று சொல்லவும் அவனோ மேலிருந்து கீழே ஒரு பார்வை பார்த்து, சரிதான், ஆனால் 6 மாதம் லவ் பண்ணலாமா என்று கேட்டான். நீங்கள் அடங்க மாட்டீங்க தானே என்று கேட்கவும் அவனோ இல்லை என்று சிரித்து கொண்டே கூற, சரி சரி 6 மாதம் லவ் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு இந்த முறை அவனை தள்ளிவிட்டு இருந்தாள். அவனும் வெளியே சென்றுவிட அடுத்த நாள் அவர்களின் ப்ராஜெக்ட் முடித்தே ஆக வேண்டும் என்பதால் அனைவரும் ஒன்றாக வேலை செய்து கொண்டிருந்தனர்.
மதுவின் வேலை கொஞ்சம் அஜயின் பங்கில் சரிபாதியாக இருந்தது. ஆதலால் அவளே, அஜய் சார் என் கூட வேலை செய்றீங்களா என்று கேட்கவும் அவனும் புன்னகையுடன் கண்டிப்பா என்று அவளின் அருகே அமரப்போக, நான் வேணா ஹெல்ப் பண்றேன் என்று ஆரவ் சொல்ல மதுவிற்கு அவன் நேற்று செய்த லீலைகள் தான் நினைவிற்கு வந்தது. உடனே, வேண்டாம் சார், நான் அஜய் சார் கூட ஒர்க் பண்ணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இருந்தாள். அஜயும் மதுவும் தான் ஒன்றாக வேலை செய்து கொண்டிருந்தனர். ஆரவிற்கு தான் பற்றி கொண்டு வந்தது. அவன் எவ்வளவு அழைத்தும் அவள் அஜயுடனேயே வேலை செய்வதாக சொல்லிவிட்டாள் என்கிற கோபம். அவனுக்கு பொறாமையா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்வான். அவனின் மனைவி அவனை விட்டு வேறொருவனை தேர்ந்தெடுத்து விட்டாள் என்கிற ஈகோ. ஆனால் வயிறு ஏன் எரிகிறது என்றுதான் தெரியவில்லை. மது, இந்த ஜூஸ் சூப்பரா இருக்கு, குடிச்சு பாரு என்று அஜய் பருகி கொண்டிருந்த பழரசத்தை அவன் சுவைத்த அதே கோப்பையில் அவன் நீட்டவும் அதை சென்று வாங்கி பருகி இருந்தது என்னவோ ஆரவ் தான். நீ ஏண்டா குடிச்ச என்று அஜய் கேட்க, எனக்கு தாகமா இருந்தது அதான் என்றவன் விழிகள் மதுவில் தான் நிலைத்தது. டேய், இங்க ஒரு கிளாஸ் ஜூஸ் அப்படியே இருக்கு, ஏண்டா அஜய் ஜூஸ் கலையிற என்று தனஞ்சயன் கேட்கவும், ஒருவேளை அஜய் சார் மேல லவ்வா இருக்கும் போல என்று ஸ்ரீமதி சொல்ல மதுவோ சிரித்து விட்டாள். அஜயும் ஆரவும் சீ என்று ஒரே போல் சொல்லிக் கொண்டனர். அன்றைய நாள் முடிய ஸ்ரீமதியோ மதுவிடம், என் அப்பா அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கடி, இன்னைக்கு தான் அவரை பார்க்க போறேன் என்று சொல்லவும், சம்மடி, சீக்கிரம் கல்யாணமாக வாழ்த்துக்கள் என்று சொல்லவும், பார்ப்போம் பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தாள். ஸ்ரீமதி அவளின் அன்னை தந்தை சொன்ன உணவகத்திற்கு சென்றுவிட அவர்கள் மாப்பிள்ளையின் புகைப்படம் கூட அனுப்பவில்லை. வெறும் அவன் அணிந்திருக்கும் சட்டை மட்டும்தான் கூறியிருந்தார்கள். அவளின் கண்களோ அவனை தேட, மேடம் யாரை தேடுறீங்க என்று அவளின் பின்னால் இருந்து ஒரு குரல் ஒலிக்கவும் சட்டென திரும்பி பார்த்தாள். அஜய் தான் நின்றிருந்தான். ஷிட் சார், நீங்களா என்று அவள் மூச்சை விடவும், யாரை பார்க்க மேடம் வந்திருக்கீங்க என்று கேட்கவும், என் அப்பா அம்மா மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க சார், பச்சை கலர் சட்டை போட்டுட்டு இருப்பாருன்னு சொன்னாங்க, யாருமே என் கண்ணில் படலை என்று அவள் தேடிக்கொண்டே இருக்க, அதான் முன்னாடி நிற்கிறேனே என்றவுடன் அப்படியே திரும்பி கண்கள் விரித்து அவனை பார்த்தாள். அப்போதுதான் அவன் பச்சை நிற சட்டையில் இருப்பது தெரிந்தது. உட்காரலாமா என்று அவன் கேட்கவும், என்று தலையாட்டிவிட்டு அமர்ந்து விட்டாள். அஜயின் முன் அமர்ந்திருந்தாள் ஸ்ரீமதி. அவளுக்கே அதிர்ச்சி. அவளின் அன்னை தந்தை ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்க, அவனை பார்க்க வந்தவளுக்கு அந்த மாப்பிள்ளையே அஜய்தான் என்று தெரியும் போது அவளின் இதயமே நின்ற உணர்வு. அப்புறம் சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டா தினமும் எச்ச கையால நடிக்க பிளானா என்று கைகள் கட்டி கொண்டு அவன் கேட்கவும், அவளோ வேகமாக, ஐயோ இல்லை இல்லை சார் என்று தலையை ஆட்டினாள். அவனோ இதழ்களை கடித்து கொண்டு சிரிப்பை அடக்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா என்று இருபுருவம் உயர்த்தி கேட்கவும், அவளோ, டே உறங்குட்டான், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க வேற நினைப்பேனா என்று நினைக்கவும், என்ன மனசுல திட்டுறியா என்று அப்படியே வெளிப்படையாக கேட்டிருந்தான். அவளோ ஆமாம் என்று தலையசைத்தவள் பின்பு இல்லை என்று மாறி தலையசைக்க, ஹே நடிக்காதடி, நீ என் காலேஜ் ஜூனியர் தானே, என்னை உன் கிளாஸ் பொண்ணு ப்ரப்போஸ் பண்ண வரும்போது அந்த பொண்ணுக்கிட்ட நான் உன் ஆளுன்னு அடித்து விட்டவ தானே நீ என்று சரியாக சொல்லியிருந்தான். ஆத்தி, நெட்டையும் அப்படியே சொல்கிறானே, என்ன பண்ணுறது என்று நினைத்து கொண்டே, ஐயோ சீனியர், அப்படியெல்லாம் இல்லை, அந்த பொண்ணு உங்களுக்கு செட் ஆக மாட்டான்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் என்று இடுத்து அவனின் முன் வழிந்து குழைய, சாரி, அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், அடுத்த மாதம் உனக்கும் எனக்கும் கல்யாணம் என்று அவன் சொல்லவும், எதுவுமே பேசல, அதுக்குள்ள கல்யாணம்னு சொல்றீங்க என்று எழுந்தே விட்டாள். எனக்கு யாரு செட் ஆக மாட்டான்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க, உன்னை விட நல்ல பொண்ணு கிடைப்பாளா என்ன, அதான் நீ தான் என் பொண்டாட்டின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அண்ட் அடுத்த தடவை எச்ச கையால் அடிச்சேன்னு வை, அப்புறம் நான் கூட எச்சல் பண்ண வேண்டியது இருக்கும் என்று சொல்லி முடித்தவனின் கண்கள் நிலைத்தது என்னவோ அவளின் இதழ்களில்தான். அவளுக்கோ சட்டென வெட்கம் பரவிவிட்டது.
கல்லூரியில் படிக்கும்போது அவன் மீது ஒருவித ஈர்ப்பு இருந்தது என்னவோ உண்மைதான். அவர்கள் கல்லூரியில் சிங்கம் போல் வலம் வந்தவன் அவன். அப்போது இருந்த ஈர்ப்பால் அப்படி பேசிவிட்டாள். சரி, நான் கிளம்புறேன் என்று சொல்லி அவள் நகரப்போக, எதுவும் சொல்லலையே என்று அவன் கேட்கவும், அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே கல்யாணம் தான்னு. ஆனால் இப்போ வேணாம், ஒரு 6 மாதம் கழிச்சு வச்சுக்கலாம், அது வரைக்கும் டேட் பண்ணலாம் அஜு என்று சொல்லிவிட்டு ஓடியே விட்டாள். அவனை வேண்டாம் என்று சொல்ல அவளுக்கு என்ன பைத்தியமா? இதே சமயம் அவர்களின் வீட்டில் மதுவின் இதழை விடாமல் காயம் செய்து கொண்டிருந்தான் ஆரவ். ஆரவ், விடுங்க என்று தள்ளிவிட விட அவளை மேலும் நெருங்கினான் அவன். ஒரு கட்டத்தில் அவளின் சுடிதார் மேலாடையை கழற்றி எறிந்து விட்டான். ஐயோ ஆரவ் என்று அவள் கத்த, அதற்கு பின்பு அங்கு அவளின் முனகல் சத்தம் மட்டும்தான். அவன் கூடல் புரியவில்லை, ஆனால் அவனின் தேடலை உணர்த்தி இருந்தான். அவளுக்கு தான் அவனை காணவே முடியவில்லை. அடுத்த நாள் அலுவலகம் அவர்கள் செல்ல அஜய் அவன் மற்றும் ஸ்ரீமதியின் திருமண விடயத்தை சொல்லவும், அப்போ தினமும் உனக்கு எச்ச கையால் அடிதாண்டா மச்சான் என்று ஆரவ் சொல்லவும், நானும் அவளை மாறி அடிப்பேன் என்று கண் சமிட்டு இருந்தான் அஜய். இவர்களின் நட்பும் இந்த ஒரு வாரத்தில் நன்கு வளர்ந்துதான் இருந்தது. துன்பத்தில் உதவுபவன் தானே நல்ல நண்பன். அஜய் உண்மையாகவே ஆரவின் உண்மையான நண்பன் என்று வாயால் உரைக்காமல் செயலால் உணர்த்தியிருந்தான். ஒரு பக்கம் ஆரவ் மற்றும் மது என்றால், மறுபக்கம் அஜய் மற்றும் ஸ்ரீமதி என்று இரு ஜோடிகளுக்கு நடுவில் தனஞ்சயன்தான் தனியாக தவித்து கொண்டிருந்தான். புதுசா கல்யாணமான என்னை வச்சுக்கிட்டு என்னெல்லாண்டா பண்றீங்க என்று வாய்விட்டே கத்தியிருந்தான். இதே சமயம் அந்த ஒரு வாரமும் முடிய ஆரவ் அவனின் சக்கர வியூகத்தை செயல்படுத்த வேண்டிய நாளும் வந்திருந்தது. ஆரவ் என்ன செய்ய காத்து கொண்டிருக்கிறானோ. அத்தியாயம் 10. அவர்களின் அலுவலகத்தில்தான் அனைவரும் கூடியிருந்தார்கள். இன்றுதான் அந்த வேலையை அவர்கள் நிறுவனத்தின் இயக்குனர் வந்து காணப்போகிறார். ஆரவ் மதுவின் கையை பிடித்திருக்க அவனின் பதட்டம் அவளுக்கும் புரிந்தது. எல்லாம் சரியாகிடும், கவலைப்படாதீங்க என்று சொல்லவும், கொஞ்சம் நர்வஸா இருக்குடி என்றவன் அவளின் கையை மேலும் இறுக பற்றினான். அவர்கள் நிறுவனத்தின் இயக்குனரும் வந்துவிட தியாகுதான் அவரை வரவேற்றான். சார், இவங்க தான் ஸ்ரேயா அண்ட் பிரதீப். இந்த ப்ராஜெக்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது இவங்க தான் என்று அடித்து விட அஜயோ சிரித்து கொண்டான். எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் என்று ஸ்ரீமதி அவனின் செவிகளில் சொல்ல, ஆமாம், அதுக்கப்புறம் சங்கு தான் என்று சொல்லியிருந்தான். அவருக்கு அனைத்து உபசரிப்புகளும் கொடுத்து முடிய தியாகுதான் அவரின் ப்ராஜெக்டை பற்றிய அனைத்து தகவல்களையும் கொடுக்க ஆரம்பித்திருந்தார். அவர் பேசிக்கொண்டே செல்ல சட்டென வேறொரு படம் ஓட ஆரம்பித்திருந்தது. அவர், ஸ்ரேயா மற்றும் பிரதீப் மூவரும் ஒன்றாக சல்லாபிக்கும் காட்சிதான் அது. அதுவும் அவரின் அலுவலக அறையிலேயே நடந்து கொண்டிருந்தது. பார்த்த அனைவருக்கும் வாந்தி வராத குறைதான். சீ, என்ன இப்படியெல்லாம் பண்றாங்க, ஏதோ வேற ஒரு சைட் பார்க்குற மாதிரி இருக்கு என்று அங்கே வேலை செய்து கொண்டிருந்த இன்னொரு நபர் கூற, தியாகு வேறு அன்று அவரின் மனைவியை அழைத்திருக்க அவரோ மேடை என்றெல்லாம் பார்க்கவில்லை, அவரின் செருப்பை கழட்டி அங்கேயே அடிக்க ஆரம்பித்திருந்தார். சீ, நீ என்ன மனுஷன், இப்படி மிருகத்தை விட மோசமா பண்ணியிருக்க, அசிங்கமா இருக்குது. உன் கூட கூட நான் குடும்பம் நடத்தினேன். என் அண்ணன் தான் சென்னை எஸ்பி, தெரியும்ல, ஜெயில கம்பி என்ன ரெடி ஆகிருடா நாயே என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து விறுவிறுவென்று வெளியேறியிருந்தார். இதே சமயம் ஸ்ரேயாவிற்கு யாரையும் பார்க்க முடியவில்லை. வெளிப்படையாகவே அவளை வேறு பெயர் வைத்துக்கொண்டு அழைக்க ஆரம்பித்திருந்தனர். அவள் செய்த வேலையும் அப்படித்தானே. இது இல்லாமல் அந்த காட்சியில் அவர்கள் ஆரவை ஏமாற்றியது, அதற்கு துணை செய்தவர்கள், அது மட்டுமின்றி தியாகு ஸ்ரேயாவை படுக்கைக்கு அழைத்தது என்று அனைத்தையும் அவர்களே அவர்களின் வாயால் சொல்லி கேலி செய்வது போல் இருந்தது. இதைவிட என்ன சாட்சி இருக்க முடியும்? அன்று மதுவை தியாகு அழைத்திருக்க மதுவின் கையில்தான் ஆரவ் இந்த மினி கேமராவை கொடுத்து அனுப்பியிருந்தான். அவள் அன்று வேண்டுமென்றேதான் தடுக்கி விழுந்தாள். தியாகுவின் அறையில் இருக்கும் சோஃபாவில் இருந்து அவனின் அறையை சரியாக கண்காணிக்க முடியும் என்று அவளே விழுவது போல் அந்த கேமராவை ஒட்டிவிட்டு வந்திருந்தாள். அடுத்து ஒரு நாள் ஆரவ் மற்றும் அஜயும் சென்று மற்ற கேமராக்களையும் சாமர்த்தியமாக பொருத்தியிருந்தார்கள். அவனுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் தானே என்று தியாகு அவர்களை சிறிதாக நினைத்து விட்டான். எறும்பும் யானையின் காதுக்குள் சென்று அதை ஒரு வழி செய்ய முடியும் என்பதை மறந்துவிட்டு இருந்தான்.
அவர்கள் அவனை மட்டுமல்லாது ஸ்ரேயா மற்றும் பிரதீப்பையும் ஒரு வழி ஆக்கியிருந்தனர். இது மிகவும் பெரிய ப்ராஜெக்ட் என்பதால் நிறைய யூடியூப் நிறுவனங்களும் இதை படம் பிடித்து கொண்டிருக்க அவர்களின் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிக்கொண்டிருந்தது. பிரதீப்பின் அன்னை தந்தை வேறு அன்று வந்து இருந்தார்கள். இப்படிப்பட்ட பிள்ளையெல்லாம் பெத்ததுக்கு நம்ம தாண்டி நாண்டுட்டு சாகணும். கூட இருந்த நண்பனுக்கே துரோகம் பண்ணியிருக்கான், அதுவும் பணம் பதவிக்காக. நாளைக்கு நம்மளையும் தலையில கல்ல போட்டு கொன்னாலும் கொன்னுடுவான் என்று பேசிய அவனின் தந்தை அப்படியே ஆரவின் புறம் திரும்பி, சாரிப்பா, இந்த மாதிரி ஒரு கேடு கெட்டவன் எங்களுக்கு போய் பையனா பிறந்திருக்கான் என்று சொல்லிவிட்டு அவர்களும் சென்று விட்டார்கள். இயக்குனருக்கு மட்டும்தான் அதிர்ச்சியாக இல்லை. இந்த விடயங்கள் அனைத்தையும் 2 நாட்களுக்கு முன்பே ஆரவ் மற்றும் அஜய் அவரிடம் கூகுள் மீட்டில் பேசியிருக்க அவர்தான் இந்த கயவர்களை உலகிற்கே காட்ட வேண்டும் என்று இதை அனைவரின் முன்னிலையிலும் அம்பலப்படுத்தியிருந்தார். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும், இறுதியில் தர்மமே வெல்லும் என்கிற வார்த்தைகளும் தான் எத்தனை உண்மை. ஆரவை வீழ்த்தி விட்டதாக அவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் அவன் அவர்களை மொத்தமாக வீழ்த்தியிருந்தான். இந்த தர்ம யுத்தத்தில் அவனுக்கு கிடைத்த பாக்கியம்தான் மது. இயக்குனர் அவர்களை பார்த்து, 3 பேரையும் அரெஸ்ட் பண்ண போலீஸ் வருது. ஒருத்தரோட வேலையை திருடி இருக்கீங்க, அது மட்டும் இல்ல 3 பேரும் சேர்ந்து ஆபீஸ் பணத்துல வேற கைய வச்சிருக்கீங்க என்றதும் 3 பேருக்கும் தூக்கி வாரி போட்டது. இது அவர்களுக்கு எப்படி தெரியும் என்று யோசிக்கவும் அஜயின் இதழ்களுக்குள் நக்கல் புன்னகை. எத்திக்கல் ஹேக்கிங்கில் தேர்ச்சி பெற்றவன் அவன். அவன்தான் அவர்களின் வங்கி கணக்கை ஆராய்ந்து இருந்தான். ஆரவ் தான் யோசனை கொடுத்தது. ஆனால் அதை செய்து முடித்தது என்னவோ அஜய்தான். காவலர்களும் வந்துவிட 3வரையும் மாமியார் வீட்டிற்கு பார்சல் செய்து அனுப்பி வைத்திருந்தனர். இயக்குனர் ஆரவ் பக்கம் திரும்பினார். ரியலி சாரி ஆரவ், இந்த ப்ராஜெக்ட் உங்களோட உழைப்பு. நியாயப்படி இந்த ப்ரமோஷனும் உங்களுக்கு தான். நீங்களும் அஜயும் தான் இந்த ப்ராஜெக்ட்க்கு நிறைய உழைச்சிருக்கீங்க என்றவர் சொல்லவும் ஆரவ் மதுவின் கையை விட்டு முன்னே வந்தான். எனக்கு இந்த ப்ரமோஷன் வேணாம் சார். ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை ஓன் கம்பெனி. என்னோட ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நீங்கள் இந்த ப்ரமோஷன் அஜய்க்கு கொடுத்துருங்க என்று அவன் சொல்லவும் அஜயும் முன்னே வந்து, இல்லை சார், நான் என் பார்ட்னர் கூட ஸ்டார்ட் அப்பில் சேர்ந்துக்கலான்னு இருக்கேன் என்றான். ஆரவிற்கு அதிர்ச்சி. டேய் என்று அவன் பேசும் முன்பே, ஐ ஃபீல் நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா இன்னுமே நல்லா இருக்கும்னு. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு என்று அவன் சொல்லி அவனிடம் கையை நீட்ட ஆரவோ சிரித்துக்கொண்டே வெல்கம் பார்ட்னர் என்று சொல்லியிருந்தான். மதுவும் ஸ்ரீமதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். அப்போ இந்த ப்ரமோஷன் யாருக்கு தான் கொடுக்கறது என்று இயக்குனர் கேட்க, தனஞ்சயனுக்கு கொடுங்க என்று ஆரவ் மற்றும் அஜய் ஒரே போல் சொல்லியிருந்தார்கள். அவன் அதிர்ந்து விட்டான். ஹே, எனக்கு எதுக்கு என்று அவன் கேட்க, ஹி டிசர்வ் திஸ். உண்மையாவே நல்லா வேலை செய்வான், உண்மையா இருப்பான். இந்த ப்ராஜெக்ட்க்கு அவனும் தான் எஃபர்ட் போட்டான் என்று ஆரவ் சொல்லவும் தனஞ்சயன் அவனை ஆற தழுவியிருந்தான். இயக்குனரும், ஆரவ், அஜய், நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாமே உங்கள் ஸ்டார்ட் அப்பில் என்று சொல்லவும் அவர்களுக்கு அது நல்ல யோசனை தான். உலகின் புகழ்பெற்ற நிறுவனம் அவர்களுடையது. புதிதாக அவர்கள் ஒன்று துவங்கும் போது இப்படி ஒரு நிறுவனத்தின் அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொள்வது அவர்களுக்கும் சரியாக தோன்றியது. நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டு சொல்கிறோம் சார் என்று முடித்து கொண்டார்கள். அன்றைய நாள் முடிய அனைவரும் ஒரு உணவகத்திற்கு சென்று அவர்களின் வெற்றியை கொண்டாடினார்கள். இன்றிலிருந்து ஒரு புதிய தொடக்கம் என்று ஆரவ் அவனின் கிளாஸை உயர்த்த அவர்களும் அதையே செய்தார்கள். வாழ்க்கை என்று மாறலாமே, அது ஏன் இன்றாக இருக்கக்கூடாது? இன்றிலிருந்து எல்லாம் மாறும். எப்பிலாக். 6 மாதங்கள் கிடுகிடவென ஓடிவிட்டது. இதோ ஏஏ சொல்யூஷன்ஸ் இன்று திறக்கப்படுகிறது. ஆரவ் மற்றும் அஜய் சேர்ந்து அவர்களின் உழைப்பில் துவங்க இருக்கும் நிறுவனம். இந்த நிறுவனத்தை துவங்க நிறையவே கற்றுக்கொண்டார்கள். அதே சமயம் காதல் பாடம் பயிலவும் தவறவில்லை. சில நேரம் அஜய் மற்றும் ஆரவ் பேசும் சமயங்களில், உனக்கு என்ன மச்சான், பொண்டாட்டியோட குஷியா இருக்க என்று அஜய் கேட்கவும், உனக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை மச்சான், நீ கல்யாணத்துக்கு முன்ன டேட் பண்ற, நான் இப்போ டேட் பண்றேன் என்று சொல்லவும் அஜய் சிரித்து கொள்வான். அவர்களின் நட்பும் வளர்ந்து கொண்டே சென்றது. தனஞ்சயன்தான் இவர்களின் நிறுவனத்திற்கான அந்த கூட்டு ப்ராஜெக்டை நிர்வகிக்கப் போகிறான். அவனின் மனைவியும் 4 மாத கருவை சுமந்து கொண்டிருந்தாள். முதலில் நாச்சிதான் விளக்கை ஏற்றினார். அடுத்து அஜயின் அன்னை விளக்கை ஏற்றவும், பின்பு மது, ஸ்ரீமதி மற்றும் தனஞ்சயனின் மனைவி என்று குத்து விளக்கை ஏற்றினார்கள்.
கோலாகலமாக துவங்கியது அவர்களின் நிறுவனம். அன்று நிகழ்ச்சி முடிய ஆரவ் மற்றும் மது வீட்டிற்கு வந்திருந்தார்கள். 6 மாதங்கள் திகட்ட திகட்ட காதலித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். சேர்ந்து பேசினார்கள், சண்டை போட்டார்கள், சமாதானம் செய்தார்கள், சேர்ந்து சமைத்தார்கள். இருவருக்குமான புரிதல் நன்கு அதிகரித்திருந்தது. ஒருவர் தேவையை மற்றொருவர் சொல்வதற்கு முன் புரிந்து கொள்ளும் அளவு அவர்களின் காதல் மரமாய் வளர்ந்திருந்தது. அன்று நிகழ்ச்சிக்காக புடவைதான் அணிந்திருந்தாள் மது. இன்றுதான் முதல் முறை சேலையில் அவளை பார்க்கிறான். அவர்களின் தாலி பிரித்து கோர்க்கும் சடங்கிற்கு கூட அவள் சுடிதார் தான் அணிந்திருந்தாள். அவளோ அவளின் அணிகலன்களை அகற்றி கொண்டிருக்க பின்னே இருந்து அவளை அணைத்து கொண்டு அவளின் கழுத்தில் முகம் புதைத்திருந்தான் ஆரவ். இன்று வரை அவர்கள் காதலை ஒருவருக்கொருவர் கூறியதில்லை, ஆனால் உணர்ந்திருந்தார்கள். அவளை திருப்பி அவனிற்கு அருகில் நிறுத்தியிருந்தான். ஆரவின் கைகள் மதுவின் இடையில் இருக்க அவளுக்கோ அவன் கண்களை காணவே முடியவில்லை. தலையை தாழ்ந்து அவள் இருக்க, மது என்றவனின் குரலில் கூட மோகத்தின் போதை கலந்திருந்தது. அவளோ அவனின் மார்பில் முழுதாக ஒன்றிவிட அவனோ பாருடி என்று சொல்லியும் அவள் கேட்டாள் தானே. இன்னும் ஒன்றினாள், விட்டால் அவனின் மார்பை கிழித்து கொண்டு உள்ளே சென்று விடுவாள் என்கிற நிலையில் இருந்தாள். அவளை முதல் முறையாக சேலையில் பார்க்கவும் மொத்தமாக கிறங்கிதான் போய்விட்டான் ஆரவ். அவளின் கண்கள் 1000 கதை சொல்லின. அவளின் கண்ணாடி அணியா கண்களுக்கு கூட காந்த சக்தி இருக்குமோ என்னவோ. அவனை மொத்தமாக சாய்த்து விட்டிருந்தாள். என் ஷர்ட் இத்தனை நாள் திருடி வச்சிருக்க என்றவுடன் நிமிர்ந்து பார்த்தாள். அவளின் கள்ளத்தனம் மாட்டிக்கொண்டதே. அவளோ எச்சில் கூட்டி விழுங்க, அப்போ மேடம் என் மேல அப்பவே லவ்ல இருந்திருக்கீங்க அப்படிதானே என்றவன் அவளின் கழுத்துக்குள் முகம் புதைக்க, அவளோ அவனின் கேசத்தை இறுக பற்றியிருந்தாள். எப்போது அவன் மஞ்சத்தில் சரித்தான் என்று தெரியாது, எப்போது அவர்கள் வஸ்திரங்கள் பறிபோனது என்று தெரியாது. ஆனால் இருவரும் மொத்தமாக ஒருவருக்குள் ஒருவர் சரணடைந்து இருந்தனர். அவர்களின் இல்லறத்தை நல்லறமாக துவங்கியிருந்தனர். இருவரும் விலகி படுத்து ஒருவரை ஒருவர் பார்க்க ஒன்றாக ஐ லவ் யூ என்று சொல்லவும் மீண்டும் தலைவனின் மார்பில் சாய்ந்தாள் மது. எப்போ அந்த ஷர்ட் பார்த்தீங்க என்று கேட்க, இப்போதான் 1 வாரம் முன்னாடி உன்னோட கபர்டில் இருந்து ஒரு ஃபைல் எடுக்க வந்தேன், அப்போதான் பார்த்தேன். அப்போது மேடம் கே மேலே அப்போவே ஒரு கண் இருந்திருக்கு அப்படிதானே என்று கேட்கவும், ஆமாம் அப்படித்தான், ஆனால் உங்கள் கண்ணு தான் என் மேலே இருந்ததே இல்லை என்று மனைவியாக ஒரு செல்ல சண்டை துவங்கினாள். ஹே, நான் யார் மேலேயும் கண்ணு வைக்கலடி, இந்த ஸ்ரேயா கூட அவளே தான் வந்தா, நான் ரொம்ப நல்லவன் என்றதும் அவனை பார்த்து, ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்லவர் தான், தினமும் என்னை வச்சு செய்கிறீங்களே என்று கேட்க, அவனோ குரலை செருமிக்கொண்டு, இன்னைக்கு தானே மொத்தமாக செஞ்சிருக்கேன் என்று சொல்லவும், உங்கள் வாய் இருக்கே ஆரவ் என்று அவனின் கைகளில் கிள்ளி வைத்தாள். அடுத்த 1 வாரத்தில் அஜய் மற்றும் ஸ்ரீமதியின் திருமணமும் நடந்தது. அனைவரும் சென்று வாழ்த்தினார்கள். அன்று அவர்களின் முதலிரவு அறைக்கு ஸ்ரீமதி அண்ணன் நடை போட்டு வர, மேடம் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகல, கொஞ்சம் அதிரடியாகவே இருங்க என்று சொன்னதும் தான் தாமதம். பால் சொம்பை அருகே இருந்த மேஜையில் வைத்தவள் புடவையை சொருகி கொண்டு அவனின் சட்டையை பிடித்து அவனின் இதழ்களில் இதழ் பதித்திருந்தாள். புள்ளிமான் சிங்கத்தை வேட்டையாடிய கதையாக மாறியிருந்தது. உன்னை வச்சுட்டு எப்படிதான் சமாளிக்க போறனோடி என்று வாய் விட்டு புலம்பினான் அஜய். நாட்கள் அதன் போக்கில் நகர்ந்தன. 1 வருடம் கழித்து ஆரவ் மருத்துவமனையில் அமர்ந்திருந்தான். அவனுக்கு பதட்டமாக இருந்தது. டேய், இவ்வளோ நர்வஸா இருக்காதடா என்று தனஞ்சயன் அவனின் 6 மாத மகளை தூக்கி கொண்டு சொல்லவும், 6 மாசத்துக்கு முன்ன குழந்தைய வாங்கும்போது சார் மயக்கமே போட்டு விழுந்துட்டாரு என்று அஜய் சொல்லவும் 5 மாத கருவுற்றிருந்த ஸ்ரீமதி சிரித்து விட்டாள். இதே சமயம் மருத்துவரும் வந்து, சார் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு என்று வந்து சொல்ல, அவனோ குழந்தையை என் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுங்க, நான் என் பொண்டாட்டியை போய் பார்க்குறேன் என்று சொல்லி உள்ளே சென்று விட்டான். இந்த 1 வருடத்தில் அவனுக்கு எல்லாமுமாய் மாறியிருந்தாள் மது. எத்தனை கோபம், டென்ஷன், மகிழ்ச்சி என்று எது வந்தாலும் அவன் நாடுவது என்னவோ மதுவைத்தான். உள்ளே சென்று அவளை பார்த்தவன் அவளின் இதழில் முத்தம் பதிக்க, அவளோ மெதுவாக கண்களை திறந்து பார்த்தாள். குழந்தை என்று அவள் கேட்க, உள்ளே குழந்தையுடன் வந்தனர் நாச்சியும் மகேந்திரனும்.
அவர்களின் குழந்தையை கொடுக்கவும் இருவரும் சேர்ந்து பிள்ளைக்கு முத்தமிட்டனர். இன்றிலிருந்து அவர்களின் மகளதிகாரமும் இனிதே துவங்கும் என்று வாழ்த்தி விடைபெறுவோம். கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.